पवित्र शास्त्र से वचन पढ़ेंगे। आबहू की पुस्तक पहला अध्याय दूसरा वचन। கர்த்தாவே, हे यहोवा, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? मैं कब तक तेरी दुआई देता रहूंगा? நீர் கேளாமல் இருக்கிறீரே, और तू न सुनेगा। கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? उपद्रव के कारण मैं कब तक तेरे सम्मुख चिल्लात कर रहूंगा? நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே, क्या तू उद्धार नहीं करेगा? ஆபகுக்கென்னு தீர்க்கதரிசி आबहू के भविष्यद्वक्ता அவர் கண்ட தரிசனத்திலே அவர் புலம்புகிற ஒரு வார்த்தை, अपने दर्शन में ये विलाप करने वाली शब्द है। கர்த்தாவே, எதுவரைக்கும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? हे यहोवा, मैं कब तक तेरी दुआई देता रहूंगा? எதுவரைக்கும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? कब तक मैं तेरी सम्मुख चिल्लाता रहूंगा? ஒரு வசனத்துல 2 நேரம் சொல்கிறார்। ये वचन में 2 बार कहा गया है। கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? हे यहोवा, मैं कब तक दुआई देता रहूंगा? நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? और कब तक मैं चिल्लाता रहूंगा? அப்ப நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? कब तक मैं ये चिल्लाऊंगा? இதே வார்த்தையை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கும்போது, यही शब्द यदि यहोवा हमसे पूछे, இன்னைக்கு अनेகர் இந்த கேள்வியை தான் தங்கள் வாழ்க்கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்। आज कई लोग यही प्रश्नों को अपने जीवन में बना कर रखे हैं। கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? ये यहोवा, मैं कब तक तेरी दुआई देता रहूंगा? நீர் கேளாமல் இருக்கிறீரே, और तू सुनता भी नहीं। நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? मैं कब तक चिल्लाता रहूंगा? நீர் என்னை ரட்சிக்காமல் இருக்கிறீரே, आप मेरी उद्धार भी नहीं करते हो। இந்த ஒரு கேள்வி தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய உள்ளத்திலேயும் எழுகிறது உண்டு। ये साधारण प्रश्न सभी के अंदर से उठता है। கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள காலதாமதமாகும் போது, प्रभु के हाथ से भलाई पाने में देरी होने के कारण, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில தடைபடும் போது, प्रभु का आशीर्वाद हमारे जीवन में रुकावट होने के कारण, மனுஷனாய் பிறந்த எல்லாருக்குள்ளே உண்டாகிற ஒரு கேள்வி, मनुष्य होने के कारण सभी के अंदर का प्रश्न, ஆண்டவரே, எதுவரைக்கும் நீர் மௌனமாய் இருப்பீர்? प्रभु तू कब तक चुप रहेगा? எதுவரைக்கும் என் ஜெபத்தை நீர் கேளாமல் இருப்பீர்? कब तक मेरी प्रार्थना को अनसुना करेगा? கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ? क्या आपने मुझे छोड़ दिया? கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ? क्या प्रभु ने मुझे छोड़ दिया? இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே எழும்புகிறது। ये प्रश्न सभी के अंदर उठता है। அப்ப தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे, கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் நிறைவேற்றும் போது, जब प्रभु जो चाहते उन बातों को हम पूरा करते समय, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார்। तब प्रभु हमारे बातों को सुनता है। அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம்। इसलिए प्रतिज्ञा वचन पाते हैं, வாக்குத்தத்தங்களை வேதத்தில் வாசிக்கிறோம், प्रतिज्ञा वचन को हम पढ़ते हैं, நாங்க வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுகிறோம்। उन वचनों को हम पकड़ते हैं, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு, उन वचनों को धरकर, ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில எப்பொழுது நிறைவேறும்? हे प्रभु, ये प्रतिज्ञा वचन मेरे जीवन में कब पूरा होगा? இது எப்பொழுது நிறைவேறும்? ये कब पूरा होगा? எதுவரைக்கும் நான் காத்திருக்கணும்? कब तक मेरी और इंतजार करना है? என்று சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்களே அல்லாமல், ऐसे आशीर्वाद पाने के लिए हम प्रभु को पुकारते हैं, அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிற நிபந்தனைகளை கைக்கொள்ள மறந்து விடுகிறார்கள்। इसके अलावा उस प्रतिज्ञा के पहले क्या प्रभु ने नियम रखा है वो पढ़ना भूल जाते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் தருவாரானால், यदि प्रभु हमसे कोई प्रतिज्ञा करते हैं, வேதத்திலே வாக்குத்தத்தங்கள் இருக்குமேயானால், पवित्र शास्त्र में प्रतिज्ञा वचन है, அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு, अगर वो वचन पूरा होना है तो அந்த வாக்குத்தத்த வசனங்களுக்கு முன்பாக சில நிபந்தனைகளை கர்த்தர் எழுதி उन வைக்கிறார்। वचनों से पहले कुछ नियमों को प्रभु लिख के रखा है। அந்த நியமங்களை கைக்கொண்டு நாம் ஜீவிக்கும் போது, उन नियमों को हम पालन करके चलते समय, அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கிறார்। तभी प्रभु हमारे प्रार्थनाओं को सुनकर उत्तर देता है। அப்ப இதுவரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு கேள்வி உண்டாயிருக்குமேயானால், अगर आपके जीवन में इस प्रकार का प्रश्न उठता है, எதுவரைக்கும் கர்த்தாவே நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன்? हे परमेश्वर, मैं कब तक तेरी ओर पुकारूंगा? கொடுமையின் நிமித்தம் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் उपद्रव के कारण मैं कब तक चिल्लाता रहूंगा? என்று தேவனுடைய பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில கேள்விகள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால், यदि इन प्रश्नों को तुम तुम्हारे मुंह से निकाल रहे हो, ஆண்டவருடைய பிள்ளைகள் சில காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது। हमारे जीवन से कुछ बातों को अलग करने की जरूरत है। கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார்। प्रभु हमसे देखकर पूछता है। எரேமியா 4வது அதிகாரம், यिर्मयाह 4 अध्याय, எரேமியா 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம்। 4 अध्याय का 14 वचन को पढ़ो।
எருசலேமே, हे यरूशलेम, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு तेरा उद्धार होने के लिए உன் இருதயத்தை பொல்லாப்புற கழுவு. अपना हृदय बुराई से धो. எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கு. तुम कब तक व्यर्थ कल्पनाएं करते रहोगे? மனுஷர்கள் கேட்கிறார்கள், எந்த மட்டும் நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று. मनुष्य का सवाल है कि प्रभु मैं कब तक तू तेरी और पुकारूं? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन परमेश्वर क्या कहते हैं? எந்த மட்டும் உன் உள்ளத்திலே அக்கிரம சிந்தைகளை கொண்டிருப்பாய், जब कब तक तू तेरे हृदय में बुराई को रखता रहेगा? எந்த மட்டும் அக்கிரமத்தின் நினைவுகள் உன் இருதயத்திலே குடிகொண்டிருக்கு, कब तक तेरे हृदय में बुराई बसा रहेगा? அந்த அக்கிரமத்தை விட்டு நீ நீங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है तू अपने हृदय को बुराई से धो ले. ஆனால் தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், परमेश्वर के समूह पे आए प्रभु के बच्चे, நாம் கர்த்தரிடத்தில் எந்த மட்டும் நான் காத்திருக்க வேண்டும் என்று கேள்வி கேட்கிறோமா இராமல், हम परमेश्वर से ये सवाल न उठाए कि कब तक मैं इंतजार करूं. கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிற காரியங்கள், बल्कि परमेश्वर हमसे ये चाहता है நாம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியது ஆசீர்வாதம். हम प्रभु के बातों को मानना हमारे लिए आशीर्वाद है. கர்த்தர் சொல்கிறார், எந்த மட்டும் உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தைகளை நீ கொண்டிருப்பாய், हमें देखकर यहोवा पूछते तू कब तक तेरे हृदय में बुराई विचार रखेगा? அக்கிரம எண்ணங்கள் எந்த மட்டும் உன் உள்ளத்தில் தங்கி இருக்கு, अधर्म विचारों को कब तक तू अपने हृदय में रखेगा? இந்த அக்கிரம சிந்தைகள் எந்த மட்டும் உன் இருதயத்தில் குடியிருக்கு, कब तक तेरे हृदय में अधर्म बातें बनी रहेगी? அப்ப இருதயத்தில் குடிகொண்டிருக்கிற அக்கிரம சிந்தைகள், हृदय में बसा हुए अधर्म लोग, அக்கிரமம் என்று சொல்லும் போது अधर्म कहने पर தேவன் வெறுக்கிற ஒரு காரியம். परमेश्वर घृणित करते हैं. இந்த தேவன் வெறுக்கிற ஒரு காரியத்தை இருதயத்தில் வைத்துக்கொண்டு जो बात प्रभु घृणा करते हैं उसे हृदय में रखकर இந்த இந்த அக்கிரம எண்ணத்தோடு சிந்தையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது इस अधर्म के साथ ही हम जीते रहेंगे तो கர்த்தர் கேட்கிறார், प्रभु पूछते हैं எந்த மட்டும் இந்த அக்கிரம சிந்தையோடு நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய், कब तक तेरे हृदय में अधर्म के साथ जिएगा? நீ உன் இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தையை உன்னை விட்டு எடுத்து போடு. अपने हृदय के अधर्म विचारों को दूर कर दे. கர்த்தர் வெறுக்கிற காரியம் உன் இருதயத்தில் இருக்குமே, ஆனால் அதை விட்டு விலகு. जो प्रभु घृणा करते हैं तेरे हृदय में हो तो उसे दूर कर दे. ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வெற்றிகரமான வாழ்க்கைகள் நடக்கலாம். हो सकता है हम बहुत जयवंत जीवन जी रहे हैं. நம்ம நினைக்கலாம் எல்லா நன்மையும் குறைவில்லாமல் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறது. हम सोचते होंगे मेरे जीवन में कोई कमी नहीं, सब भरपूर है. அதனால நாம் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களா இருக்கிறோம் என்று நினைக்கலாம். हमारे अंदर होगा कि मैं प्रभु के सामने निर्दोष हूँ. உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விரும்பி चाहे ये दुनिया का आशीर्वाद को चाहकर அநேக புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடந்து போகிறார்கள். कई लोग कई पुण्य स्थान की ओर जाते हैं. அவர்களுடைய மனதுக்கு விருப்பமான புண்ணிய ஸ்தலங்களுக்கு கடந்து போய் उनको मनपसंद पुण्य स्थान पे जाकर அவர்களால் முடிந்த அளவுக்கு நேர்த்தி கடன் செய்கிறார்கள். अपने मन्नतों को पूरा करते हैं. அவங்க ஜெபம் பண்றாங்க. प्रार्थना करते हैं. இப்போ பாந்திரா சர்ச்சுக்கு போனீங்கன்னா अगर हम बांद्रा चर्च जाते हैं तो அங்க போனா மெழுகுவர்த்தி நிறைய வச்சிருப்பாங்க. वहाँ पर मेणबत्ती रखा गया है. கால் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க, पैर की तरह बनाया है, கை மாதிரி இருக்கும், हाथ की तरह बनाया சின்ன है, குழந்தை மாதிரி ஒண்ணு செய்து छोटा வச்சிருப்பாங்க, बालक के समान बनाया है, வீடு மாதிரி செய்து घर வச்சிருக்காங்க. जैसा बनाया है. இவங்க பொருத்தனை பண்ணிருப்பாங்க. उन्होंने मन्नत मांगा होगा. உங்க கால் ஒருவேளை பிராக்சர் ஆயிருக்கலாம். हो सकता है उनका पैर टूटा हुआ रहेगा. ஆண்டவரே என் கால் நல்லா ஆயிட்டுனா अगर मेरा पैर अच्छा हो गया என் கால் மாதிரி ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி நான் அந்த தீல போடுறேன், तो मैं उस पैर के समान जो मेणबत्ती है उसे मैं चढ़ाऊंगा. அந்த மெழுகுவர்த்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். वो मेणबत्ती जलते रहेगा. சிலவங்க பிரேயர் பண்றாங்க, कुछ लोग का दुआ होता है, எனக்கு சொந்த வீடு தருவீரானா अगर आप मुझे खुद का घर दोगे, அந்த வீட்டை போல மெழுகுவர்த்தி வாங்கி நான் வைக்கிறேன். घर के समान जिन्होंने मोमबत्ती बना के रखा है उसे मैं चढ़ाऊंगा. எனக்கு குழந்தை தருவீரானா अगर आप मुझे बच्चा देंगे, அந்த குழந்தை உருவத்துல செய்யப்பட்டிருக்க மெழுகுவர்த்தி நான் வாங்கி வைக்கிறேன். उससे बच्चे के समान जो मेणबत्ती बनाया उसे मैं दे दूंगा. இப்படி சிலர் சில காரியங்களை செய்கிறார்கள். ऐसे कुछ लोग अपने हिसाब से करते हैं. சிலர் செய்கிறார்கள். कुछ लोग அவர்கள் இந்த காரியம் நிறைவேறுமே ஆனால் अगर ये बात मेरे जीवन में पूरा होगा, குறிப்பிட்ட வருஷங்கள் இந்த இடத்துக்கு நான் போய் வருவேன், इस साल में मैं इस जगह पर जाकर आऊंगा. இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் தங்கள் இருதயத்துல எண்ணங்களை கொண்டு ऐसे कई लोग अपने सोच विचारों के अनुसार அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் போது தங்கள் பொருத்தனைகளை जब நிறைவேற்றுகிறார்கள். अपनी इच्छा पूरी होती है तो वो मन्नतों को पूरा करते हैं. அப்ப சாத்தான் சில மக்களை ஆசீர்வதிக்கிறார். शैतान भी इंसानों को आशीष करता है. சாத்தானால் வருகிற ஆசீர்வாதம் நிரந்தரமற்றது. शैतान के जरिए आने वाला आशीर्वाद निरंतर नहीं रहता. சாத்தானால் வருகிற ஆசீர்வாதம் வேதனை நிறைந்தது. शैतान के जरिए आने वाला आशीर्वाद में वेदना होता है. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரு. प्रभु का आशीर्वाद में धन मिलता है, அதுல வேதனை என்பது இல்லை. लेकिन उसमें दुख नहीं होगा. கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है எந்த மட்டும்
மட்டும் உன் இருதயத்திலே அக்கிரம சிந்தைகளை கொண்டிருப்பாய்? कब तक तू अपने हृदय में अधर्म बातों को रखेगा? ஆண்டவரே, எந்த மட்டும் உமக்காய் நான் காத்திருக்கேன்? हम कहते हैं प्रभु मैं कब तक इंतजार करूं? எந்த மட்டும் உம்மை நோக்கி நான் கூப்பிடணும்? कब तक मैं और चिल्लाऊं? அப்படி நீங்கள் கேட்பீர்களானால் ऐसे अगर आप पूछ रहे हो, கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं எந்த மட்டும் உன் இருதயத்தில் அக்கிரம சிந்தனை கொண்டிருப்பாய்? तू कब तक तेरे हृदय में अधर्म विचारों को रखेगा? வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் यिर्मयाह 5 का 25वां वचन में हम पढ़ते हैं, உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி तुम्हारे अधर्म के कामों को कारण உங்கள் பாவங்கள் நன்மையை வரவிடாதபடிக்கு தடுக்கிறது. तुम्हारे पाप के कारण तुम्हारी भलाई नहीं होती है। கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோம், हम प्रभु के चरण में प्रार्थना करते हैं, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம், प्रभु की ओर पुकारते हैं, மாறாக உள்ளத்தின் ஆழத்தில் சில கேள்விகளை கேட்கிறோம். बदले में कुछ सवालों को भी उठाते हैं। எந்த மட்டும் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன்? कब तक मुझे पुकारना है? எந்த மட்டும் கர்த்தர் எனக்கு உத்தரவு தராமல் இருப்பார்? कब तक प्रभु मेरा उत्तर नहीं देगा? இப்படி நமக்குள்ளே நாம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ऐसे हम हमारे अंदर प्रश्न उठाते हैं। ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है உங்கள் அக்கிரமங்கள் நன்மைகளை வரவிடாமல் தடுக்கிறது. तेरा ही अधर्म के कारण तेरी भलाई नहीं हो रही है, நன்மையான காரியங்கள் எல்லாம் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. क्योंकि सारी भलाई स्वर्ग से उतर आता है। இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ये भलाई को तू न पा सके, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள், प्रभु के बच्चों के जीवन में जो भी अधर्म है, வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் उनके जीवन के पाप கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது. परमेश्वर का आशीर्वाद पाने से रोक देता है। அப்ப எந்த மட்டும் உங்கள் இருதயத்திலே அக்கிரமங்கள் குடி இருக்குமோ, कब तक तुम्हारे हृदय में अधर्म बना रहेगा? எந்த மட்டும் உங்கள் வாழ்க்கையில தேவன் வெறுக்கிற காரியங்கள் குடி இருக்குமோ, जब तक तुम्हारे हृदय में प्रभु घृणित वाले बातों को तुम रखते रहोगे, அதுவரையிலும் கர்த்தருடைய நன்மை தடைபடும். तब तक भलाई रोका जाएगा। ஒருவேளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது போல தோன்றினாலும், कदापि तुम चाहते हैं कि तुम आशीषित हो, அந்த ஆசீர்வாதம் தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் அல்ல. वो आशीर्वाद प्रभु की और की आशीर्वाद नहीं, அந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்கிறது. क्योंकि उस आशीर्वाद में वेदना है। அந்த ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கும் போது அவங்களுக்கு வேதனைகள் பெருகுகிறது. उस आशीर्वाद को जब आप अनुभव करते वहां पर वेदना बढ़ता है। அப்ப அக்கிரமங்களை நம்மை விட்டு அகற்றி போடணும். सबसे पहले अधर्मों को दूर करना है। அப்ப அக்கிரமங்கள் என்றால் என்ன? अधर्म यानी क्या? தேவனுடைய பிள்ளை நம்ம நினைக்கிறோம், हम सोचते நான் யாருக்கு अक्रम பண்ணினேன், मैंने किसका अधर्म किया, என் வாழ்க்கையில என்ன अक्रम இருக்கிறது, मेरे जीवन में क्या अधर्म है, என்று நமக்குள்ளே நம்ம கேள்வி கேட்கலாம். हमारे अंदर ये सवाल उठता है। நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் पवित्र शास्त्र में यदि पढ़ोगे, எசேக்கியேலின் புத்தகம் एसेकिएल का पुस्तक அவருடைய 16வது அதிகாரம் उसका 16वां अध्याय அவருடைய 49வது வசனத்தை வாசியுங்கள். उसके 49वां वचन पढ़ो। அங்க நம்ம வாசிக்கிறோம், यहाँ हम पढ़ते हैं, இதோ दे கர்வமும் गर्व ஆகார திரட்சியும் और घमंड நிர்விசாரமான சாங்கோமமும் और सुख चैन से रहती है, இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். यही तेरे बहन सदोन का अधर्म है। அக்கிரமம் என்ன என்று அங்க கர்த்தர் சொல்லுகிறார். अधर्म क्या है करके लिखा गया है, கௌரவம், घमंड ஆகார திரட்சி, और सुखी पेट भर के खाना, நிர்விசாரம், और दरिद्र, நிர்விசாரம், लापरवाही से रहना, நிர்விசாரம். लापरवाही से रहना, அப்போ கர்வம், घमंड, ஆகார திரட்சி, पेट भर के खाना நிர்விசாரம், और लापरवाही से रहना, இந்த மூன்று காரியங்களும் எந்த மட்டும் உங்கள் இருதயத்தில் குடியிருக்கிறதோ, जब तक तेरे हृदय में रहेगा, அந்த மட்டும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைபடுகிறது. तब तक प्रभु का आशीर्वाद रोका जाता है। அப்ப நமக்குள்ள என்ன கௌரவம் இருக்கிறது? हमारे अंदर क्या गर्व है? ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மையும் அறியாமலேயே நமக்குள்ள கௌரவம் உண்டாகிறது. हमारे अनजान में हमारे अंदर घमंड है। கௌரவம் எப்படி உண்டாகிறது? घमंड कहाँ से आता है? ஐஸ்வர்யம் பெருகும் போது जब संपत्ति बढ़ती है, இருதயத்தில் கௌரவம் உண்டாகிறது.
உண்டாகிறது. हृदय में घमंड बढ़ता है. கஷ்டப்படும் போது, जब दरिद्र में रहते हैं, தாழ்ந்த நிலைமையில இருக்கும் போது, जब दीनता में रहते हैं, எல்லாரோடு சகஜமாய் பழகுகிறவர்கள், सबसे अच्छे से व्यवहार रखने वाले, ஐஸ்வர்யங்கள் பெருகும் போது, संपत्ति बढ़ते समय, ஆசீர்வாதங்கள் பெருகும் போது, आशीर्वाद बढ़ते समय, கண்களுக்கு முன்பாக இருக்கிற ஏழை எளிய ஜனங்கள் மறந்து போகிறார்கள். हमारे नजरों के सामने दीन गरीब को भूल जाते हैं. தங்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்கையை எப்படி பெருக வேண்டும் என்று விரும்புகிறார்களே அல்லாமல், बस यही हमारा मकसद होता है कि हमारा आशीर्वाद को और कितना बढ़ाए. ஆண்டுடைய பிள்ளைகள் தரித்திரரை நினைப்பதில்லை. बल्कि दरिद्र लोगों को स्मरण नहीं करते. அதனால தான் பவுல் சொன்னார், इसलिए पौलुस कहता, தரித்திரரை மறந்து போகாதீர்கள், दरिद्रों को संभालो, தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள். दरिद्रों को याद करो. ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரானால், यदि प्रभु हमें आशीष करना है, அந்த ஆசீர்வாதம் நமக்கு மட்டும் சொந்தமல்ல, वो आशीर्वाद केवल हमारा नहीं, அது பூமியில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கு, सारे पृथ्वी के संतों के लिए, எல்லா ஜனங்களுக்கு அது உபயோகம் உள்ளதா இருக்கிறது. सभी लोगों के लिए उपयोगी थे. அப்ப அக்கிரமம் என்பது கௌரவம் நமக்குள்ள இருக்க கூடாது. अधर्म का ये घमंड हमारे अंदर नहीं होना है. ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து கர்த்தர் ஓமையாய் சொல்லுகிறார். एक धनवान के बारे में परमेश्वर कहते हैं, அவனுடைய தோட்டம், அவனுடைய வயல் நன்றாக விளைந்தது. उसका खेती बाड़ी अच्छा हुआ, அந்த வயலை தானியத்தை அறுத்து கொண்டு வந்தான். वो अपने धान्य को ले आया, தானியம் திரளாய் பெருகி இருக்கிறது. उसका धान्य की बहुत थी. இவன் தன் ஆத்மாவோட பேசுகிறான். उसने अपने प्राण से कहा, இந்த தானியத்தை எல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, इन धान्यों को रखने के लिए जगह नहीं, அதனால நான் ஒன்று செய்வேன், इसलिए एक काम करूंगा, என் களஞ்சியத்தை எல்லாம் இடித்து பெரிதாக கட்டி, मेरे सारे कमरों को तोड़कर என் தானியத்தை அதிலே நிரப்பி வைத்து, उसे और चौड़ा कर धान्य भरूंगा, என் ஆத்மாவை பார்த்து, और मेरे प्राण से कहूंगा, என் ஆத்மாவே, हे मेरे प्राण, நீ திருப்தியாய் புசித்து குடித்து तू तृप्त होकर खा पी कर அநேக நாட்களுக்கு நீ சுகமாயிரு और कई दिन तू जीवित रहे, என்று தன் ஆத்மாவோடே சொன்னார். ऐसे उसने अपने प्राण से कहा. ஆண்டவர் பார்த்தார், प्रभु ने देखा, அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், उस इंसान को देखकर प्रभु कहता है, மதிகேடனே, हे मूर्ख, மதிகேடனே, हे मूर्ख, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டு போகுமேயானால், यदि आज रात तेरा प्राण तुझसे ले लिया जाएगा, நீ சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமாக? तूने इकट्ठा करके रखा हुआ किसका होगा? தேவனுடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யம் பெருகும் போது கௌரவம் உண்டாகிறது. प्रभु के बच्चे संपत्ति बढ़ता है तो घमंड आ जाता है, ஏழைகளை மறந்து விடுகிறார்கள், दीन दरिद्रों को भूल जाते हैं, தரித்திரரை மறந்து விடுகிறார்கள், दरिद्रों को स्मरण नहीं करते हैं, தங்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் தங்களுக்கு மாத்திரமே சொந்தம் என்று நினைக்கிறார்கள். ये समझते कि ये आशीर्वाद केवल हमारे लिए ही है. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஐஸ்வர்யவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. इस धनवान के बारे में लिखा है, அவன் தனக்கு இருந்த ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்று, वो अपना आशीर्वाद को और बढ़ाने के लिए அந்த தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும் என்று, वो सारे धान्यों को इकट्ठा करने के लिए தனக்குள்ளே தானே நினைக்கிறார். अपने अंदर ही सोचने लगा, நல்லா புசித்து குடித்து இளைப்பாரி இன்னும் अनेक வருஷங்களுக்கு உயிர் வாழலாம் என்று நினைத்தார். अच्छा खा पी कर सुख से मैं रहूंगा. ஆண்டவர் பார்த்து சொன்னார், உன் ஜீவன் இன்றைக்கு ராத்திரி உன்னை விட்டு எடுபட்டு போகுமேயானால், प्रभु ने पूछा, यदि आज रात तेरा जीवन तुझसे चला जाएगा நீ तो சேர்த்து வைத்த இவைகள் எல்லாம் யாருக்கு சொந்தமாக? जमा करके रखा हुआ सारी बात किसके लिए? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், प्रभु हमें ये देखकर यही कहता है, எந்த மட்டும் உன் அக்கிரம சிந்தைகளினால் உன் இருதயத்தை நிரப்பி வைத்திருப்பாய், तब तक तू अपने हृदय में अधर्म बातों को छिपा रखेगा. அக்கிரம சிந்தை உன்னை விட்டு விலகனு, अधर्म बातों को दूर हटा दो, கௌரவம் உன்னை விட்டு விலகனு. घमंड को हटा दीजिए. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார், एक धनवान था, அவன் வீட்டு வாசப்படியில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தார். उसके घर बाहर एक गरीब इंसान था. அந்த ஐஸ்வர்யவான் சம்பரமாய் வாழ்ந்தான். वो धनवान बहुत सुख विलास से जी रहा था. அவன் இரத்தாம்பர வஸ்திரம் தரித்திருந்தார். वो अपने वस्त्रों बहुत ही सुखी विलास से जी रहा था. அவன் வீட்டுல ஆகாரம் செழிப்பா இருக்கிறது. उसके घर पर भोजन की कोई कमी नहीं थी. அந்த ஆகாரத்தின் துணிக்கைகள் எல்லாம் வெளியில பெருக்கி தள்ளுகிறார். उसने अपने भोजन के वेस्ट को सब बाहर फेंका था. ஆனா வீட்டு வாசப்படியில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தார். लेकिन उसके घर के द्वार पर एक गरीब इंसान बैठता था. அந்த ஏழை மனுஷனை நினைப்பதற்கு அவன் மறந்து वो போனான். भूल गया कि उस गरीब इंसान के बारे में. தேவனுடைய பிள்ளைகள் நடந்தது என்ன? उसका क्या हुआ? தரித்திரன் மரித்தான் ஒரு நாள். एक दिन इंसान भी मरा. அந்த தரித்திரன் மரித்த போது वो गरीब इंसान मरते समय தேவதூதர்கள் வந்து அவனை எடுத்து கொண்டு போனார்கள்.
स्वर्ग दूध उसे उठा कर ले गए। இந்த ஐஸ்வர்யவான் लेकिन ये धनवान தன் வீட்டு வாசப்படில கிடந்த ஏழையை மறந்தவன் अपने द्वार पर पड़ा हुआ उस गरीब को भूला। அவன் அடக்கம் பண்ணப்பட்டானோ இல்லையோ தெரியல, उसका दफना हुआ नहीं हुआ पता नहीं। ஆனா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது शास्त्र में लिखा है ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்துக்கு போனான், लेकिन धनवान मरकर नरक में गया। ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், क्योंकि जो गरीबों को मदद करते वो प्रभु को कर्जदार है। ஏழைகளை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க, गरीबों को भूलने में चौकस भूलो मत। உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு மட்டுமல்ல சொந்தம், आपका आशीर्वाद केवल आपका ही नहीं है। தேவன் ஆசீர்வதித்த தேவனுக்கு அது பிரயோஜனமா இருக்குமேயானால் यदि प्रभु ने आपको आशीष किया वो प्रभु के लिए उपयोगित होगा तो கர்த்தருடைய நாமத்தை கொண்டு மகிமைப்படு, आपके जरिए प्रभु का नाम महिमा होगा। அதனால கௌரவம் என்று சொல்லுவது பண பெருக்கத்தினால் உண்டாகிற ஒரு காரியம், ये घमंड आने का कारण है पैसे की बढ़ोतरी। அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே கௌரவம் இருக்க கூடாது, इसलिए हमारे अंदर घमंड नहीं आ जाना है। எல்லா சூழ்நிலைகளிலும் सभी परिस्थिति में தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் மனரம்யமாய் ஜீவிக்கணும், प्रभु में सदा संतुष्ट रहो। எந்த மட்டும் கௌரவம் உங்கள் வாழ்க்கையிலே இருதயத்திலே குடிகொண்டிருக்குமோ कब तक तुम्हारा हृदय में घमंड रहेगा அந்த மட்டும் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் तब तक तुम लोग कितना भी पुकारो கர்த்தர் கேளாதவர் போல தான் இருப்பார், प्रभु अनसुना ही करेगा। அதனால அக்கிரம சிந்தைகளை உங்களை விட்டு விலக்குங்க, अधर्म विचारों को दूर कीजिए। அக்கிரம சிந்தைகள் अधर्म विचार உங்களுக்குள்ளே காணப்படுகிற கௌரவம் உங்களை விட்டு மாறட்டு, आपके अंदर का घमंड को दूर करने दो। கர்த்தருடைய சமூகத்தில் மிகவும் கவனமா இருக்க வேண்டும், प्रभु के सामने हम बहुत चौकस रहे। நேற்று வாசிக்கிறோம் प्रभु के वचन में पढ़ते हैं ஆகார திரட்சி என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமமா இருக்கிறது, जब भोजन की बहुत तृप्ति हो जाती है तो वहाँ भी एक अधर्म हो जाता है। ஆகார திரட்சி पेट भर के खाना। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்திலே வாழுகிறவர்கள் हम जब संसार में जी रहे हैं அவர்கள் புசிப்பதற்காகவே வாழுகிறார்கள், वही लोग खाने के लिए जीते हैं, புசிப்பதற்காகவே வாழுகிறார்கள், खाने के लिए जीते हैं। வருஷம் வருஷம் பணம் சேர்ப்பாங்க, साल साल पैसे इकट्ठा करेंगे சீட்டு போடுவாங்க, और பிசி बीसी डालेंगे, ஆமா பிசி போடுவாங்க, बीसी डालेंगे, சீட்டு போடுவாங்க, बीसी डालेंगे, பணத்தை சேர்த்து வைப்பாங்க, पैसा जमा करेंगे அந்த சீட்டை எடுத்து और वो बीसी निकाल कर நல்ல ஊர் சுத்துறதுக்கும், अच्छा घूमने के लिए, நல்ல கேக் வெட்டுறதுக்கும், अच्छा केक काटने के लिए, நல்ல திருப்தியா மனரம்யமா செலவழிப்பதற்கும் பயன்படுத்துவார்கள், उसे ऐसे फुकट में खर्चा करने के लिए उसे यूज करेंगे। கர்த்தர் பார்க்கிறார், प्रभु देखता है சேமிப்பது நல்லது, जमा करना अच्छी बात है। கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை சேமிப்பது நல்லது, प्रभु ने आपको आशीष किया उसे जमा करो, अच्छी बात है। அதனால தான் சாலமோன் சொன்னார், इसलिए सुलेमान कहता है எறும்புகளை பாருங்கள், चींटियों को देखो, மழைக்காலம் வருவதற்கு முன்பதாகவே वर्षा आने से पहले ही கோடை காலத்தில் தனக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் சேமித்து வைக்கிறது, अपने आप के लिए वो भोजन को जमा करके रखता है। அதே போல தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை சேமித்து வைப்பது நல்லது, इसी प्रकार प्रभु आपको आशीर्वाद देते उसे जमा करना अच्छी बात है। சேமித்து வைக்கிற காசு பணத்தை கையில் எடுக்கும் போது जब तुम उस पैसों को हाथ में लेते हो அது சாப்பிட்டு தீர்ப்பதற்கோ, उसे खाकर खत्म करने அது சுத்தி பார்ப்பதற்கோ, या घूमने फिरने में அல்லது ஆடம்பரமான செலவுகளுக்கோ या व्यर्थ खर्चाओं में அதை நாம் பயன்படுத்தினால் यदि उसे उपयोग करोगे தேவனுடைய நாமம் மகிமைப்படாது, उसमें प्रभु का नाम का महिमा नहीं होगा। அவருடைய பிள்ளைகள் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவியுங்கள், प्रभु के बच्चे प्रभु का आशीर्वाद अनुभव करो, ஆனால் வீணான ஆடம்பரத்துக்காகவோ சுத்தி பார்ப்பதற்காகவோ சாப்பிட்டு செலவழிப்பதற்காக அல்ல, व्यर्थ खर्चाओं को घूमना फिरना पेट भर के खाना के लिए नहीं। சில ஆட்கள் இருக்கிறாங்க कुछ लोगों का आदत சம்பளம் கையில கிடைச்சதுன்னா जैसे ही पगार मिलता है, காசு பணம் கையில இருக்குமேயானால் जब पगार हाथ में रहता है ஒரு நாளைக்கு 3 குழம்பு வைப்பாங்க, एक दिन में 3 सालन रखेंगे, ஆமா சாம்பார் ரசம் மோர் सांबार रसम और அவியல் பொரியல் எல்லாம் सारा भाजी भी रहेगा। கேட்டா சொல்லுவாங்க और पूछेंगे तो இருக்கிற அன்னைக்கு நல்லா சாப்பிடணும், जब है तब तृप्त होके खाओ, இல்லாத அன்னைக்கு தண்ணியை குடிச்சிட்டு படுக்கணும், जब नहीं है पानी पी के सो। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தருகிறார், प्रभु हमें देता है, அதை நாம் சேமித்து வைக்கிறோம், उसे जमा करते हैं, ஊதாரியை செலவழிக்க கூடாது, व्यर्थ में उड़ाओ मत। அநேக சாப்பிடுவதற்காகவே உயிர் வாழ்கிறார்கள், कई लोग खाने के लिए जीते हैं। தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், जो प्रभु से प्रेम करते हो, கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், प्रभु के द्वारा चुने गए वो, பூமிக்குரியவில் அல்ல इस पृथ्वी की बातें नहीं, மேலானவர்களை நோக்கி ஓடுகிற மேலான தரிசனம் பெற்றவர்கள், स्वर्गीय बातों की ओर देखकर दौड़ने वाले लोग, அல்லது நம்மை விட்டு கடந்து போன பரிசுத்தவான்கள், या हमें छोड़कर गए संत लोग, கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜீவித்தவர்கள், जो प्रभु के लिए तीव्रता बनकर जिए। அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, उनका एक ही
ही कहना होता है நாம் சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது, हमें खाने के लिए जीना नहीं நாம் வாழ்வதற்காக சாப்பிடணும். बल्कि जीने के लिए खाना है। சாப்பிடுவதற்காக வாழுகிற கூட்டம் அல்ல, हम खाने के लिए जीने वाले भीड़ नहीं நாம் வாழ்வதற்காக சாப்பிடணும். बल्कि जीने के लिए खाना है। அல்லேலூயா, हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆகார திரட்சி என்பது ஒரு அக்கிரம கிரியை. पेट भर के खाना भी एक अधर्म है। ஆகார திரட்சி. पेट भर के खाना। எங்க ஊர்ல ஒரு ஆள் உண்டு, हमारे गांव में एक आदमी था, அவர் பேர் என்னதுன்னு எனக்கு தெரியாது, उनका नाम नहीं पता, ஆனா எல்லாரும் அவரை சொல்லுவாங்க ஐஓன்னு சொல்லுவாங்க. ஐஓ आई वो करके उनको बुलाते थे। அது அவர் பேர் என்னன்னு தெரியாது, मुझे उनका नाम नहीं पता है, ஊர்ல சொல்ற பேர் ஐஓன்னு சொல்லுவாங்க. लेकिन गांव वाले उनको आई ओ करके बुलाते थे। எதனால அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியாது, क्यों वो नाम रखे वो भी पता नहीं। ஆனா அவரு ஒரு ஊர்ல கல்யாணம் வந்துச்சுன்னா अगर गांव में शादी आती है, 3 பந்தி வச்சாங்கன்னா 3 பந்தில போய் உட்கார்ந்து சாப்பிடுவாரு. अगर 3 पंथ के लोग बैठेंगे, सभी भाग में जाके बैठ के खाएंगे। அவருடைய குடும்ப சூழ்நிலை எனக்கு தெரியாது, उनका घर की परिस्थिति में नहीं जानती, எந்த கஷ்டத்தினால அப்படி இருக்கிறாருன்னு தெரியாது, क्या परिस्थिति के कारण वो ऐसे बैठते थे पता नहीं। ஊர்ல எந்த கல்யாணம் வந்தாலும் சரி, लेकिन गांव में किसी की भी शादी हो, அவருக்கு கல்யாண கார்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல, उनको शादी की कार्ड रखने की जरूरत नहीं। கல்யாண கார்டு கொடுத்து அழைக்காமலேயே बिन बुलाए ही எல்லா கல்யாண வீட்டுக்கு போவாரு, सभी शादी के घर में जाते थे, 3 பந்திலே உட்காருவாரு, सभी पंथ में बैठ के खाते 3 थे। பந்தில உட்கார்ந்து சாப்பிட்டாலும் सभी पंथ में खाने पर भी அவர் வயிறு வெளியே தெரியவே उनका தெரியாது, पेट बाहर नहीं दिखता था, எவ்வளத்தை போட்டாலும் வயிறு ஒட்டி போய் தான் இருக்கும். उनका पेट ऐसे चपटा रहता था। சிலர் சொல்லுவாங்க நாய் குடல் அப்படிம்பாங்க, कोई कहते थे कुत्ते का वजड़ी है, ஆமா நாய் குடல் कुत्ते का वजड़ी है, என்னத்தை தின்னாலும் வயிறு உள்ளதான் போகும். क्योंकि जो भी खा रहा है अंदर जा रहा है पेट। அவர் 3 பந்திலையும் மூக்கு முட்டை சாப்பிடுவாரு, वो अच्छे से खाते थे, எல்லாரும் பிடிச்சு விரட்டுவாங்க, सब भगाते थे அவர் उनको। பந்தில வந்து உட்கார்ந்தா जैसे वो आके बैठते थे, ஏற்கனவே ஒரு பந்தில உட்கார்ந்து இருக்கிறாரு, पहले भी एक पंथ में बैठ के खाए रहेंगे, ரெண்டாவது பந்தில உட்கார்ந்து இருக்கிறாரு, दूसरे बार भी खा रहे हैं, மூணாவது பந்தில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, तीसरे बार भी आके खा रहे हैं, எல்லாம் விரட்டுவாங்க, सब भगाते थे, ஆனா அவர் போக மாட்டாரு, लेकिन वो नहीं जाता था, உட்கார்ந்து மூக்கு முட்டை சாப்பிடுவாரு, बैठकर अच्छा तृप्ति से खाकर जाता था। 3 முறையும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்தாலும் வயிறு வெளியே தெரியவே தெரியாது, 3 बार भी खाने पर भी उसका पेट बाहर नहीं दिखता था। ஆகார திரட்சி. पेट भर के खाना। தேவனுடைய பிள்ளைகள் வாழ்வதற்காக சாப்பிடணும், प्रभु के बच्चे जीने के लिए खाना है, சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது. खाने के लिए मत जियो। இன்னைக்கு எத்தனை பேர் ஓசியா கல்யாண வீட்டுல போய் சாப்பிட்டு வர்றீங்க, आज कितने लोग शादी के घर में ऐसे ही खा के आते हो, எத்தனை பேர் அப்படி நடக்கிறாங்க, बहुत जन ऐसा करते हैं। கல்யாண வீட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, शादी के घर में हमें बुलाए नहीं रहेंगे, ஆனா பக்கத்துல கல்யாண வீடு நடக்கும், बाजू में शादी का घर होगा। இப்படிதான் ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்து, ऐसे एक शादी हो रहा था। அந்த கல்யாண வீடு நடந்துட்டு இருக்கும்போது शादी होते समय ஒரு புருஷன் மனைவி அப்படி அந்த வழியா கடந்து போகிறாரு, एक पति पत्नी ऐसे चल रहे थे। அப்ப புருஷனார் மனைவி பார்த்து சொல்லுகிறார், पति ने पत्नी से कहा, சாப்பாடு வேலை நடந்துட்டு இருக்குது, उधर भोजन चल रहा है, நாம போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம். आओ हम भी जाकर खा के आते हैं। மனைவி சொன்னா, पत्नी ने कहा, நமக்கு கார்டு தரல, हमें कार्ड नहीं दिए, கல்யாணத்துக்கு யார் எவர்னே மாப்பிள்ளை பொண்ணு யாருன்னு தெரியாது, दूल्हा दुल्हन कौन है हम जानते भी नहीं, நாம போய் எப்படி சாப்பிட முடியும், हम कैसे खा सकते हैं। சும்மா வா நான் கூட்டு போறேன், आज आज मैं लेके जाता हूँ। உள்ள போனாரு, अंदर लेके गया। உள்ள போகும்போது अंदर जाते समय அவ எல்லாரும் வெல்கம் பண்றாங்க, सब उनकी स्वागत कर रहे थे। அப்ப நல்லா சாப்பிட்டாரு, उन्होंने अच्छा से खाया। அவர் சாப்பிட்டு வெளியே வரும்போது बाहर आते समय மாப்பிள்ளை வெளியே வந்து நிக்கிறாரு, बाहर दूल्हा खड़ा था, அவர் எல்லாரையும் கை கொடுத்து அனுப்பிட்டு वो இருக்கிறாரு. सबका हाथ मिलाकर उन्हें भेज रहा था। அப்ப அவர் கேக்குறாரு, तो उन्होंने पूछा, பிரதர் நீங்க யாரு, भाई आप कहाँ के हो, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, कहाँ से आए हो। இல்ல மாப்பிள்ளை எனக்கு ஃப்ரெண்ட் அதனால வந்தேன் அப்படினாரு. मैं दूल्हा का दोस्त हूँ, मैं इसलिए आया। அங்க கை கொடுத்துட்டு நிக்கிறது மாப்பிள்ளைங்கிறது அவருக்கே தெரியல, वो ये नहीं जानता था जो हाथ मिला रहे वही दूल्हा है। நான் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்ட் அதனால வந்தேன் அப்படின்னு. मैं दूल्हा का दोस्त हूँ इसलिए मैं आया। மாப்பிள்ளை சொல்றாரு, दूल्हा ने कहा, நான் தான் மாப்பிள்ளை, நீங்க எனக்கு எப்ப ஃப்ரெண்ட் ஆகுனீங்க, मैं ही तो दूल्हा हूँ, आप मेरा दोस्त कब बने। வெக்கப்பட்டு திரும்பி போனாரு. शर्मिंदा होकर बाहर चले गए। அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க, कई बार ऐसे ही करते हैं। தேவனுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे நம்முடைய வாழ்க்கையில வாழ்வதற்காக சாப்பிட வேண்டுமே அல்லாமல் हमें जीने के लिए खाना है, சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது. खाने के लिए मत जियो। சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் நுழைய கூடாது, जहाँ जहाँ भोजन है वही स्वर्ग है मत सोचो। அப்ப சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் என்று அலையக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். जहाँ भोजन है वहीं स्वर्ग है समझने वाले लोग बहुत है। கர்த்தர் இவைகளெல்லாம் பார்க்கும்போது प्रभु इन बातों को देखते समय ஆகார திரட்சி என்கிற அக்கிரமம் உனக்கு
உனக்குள்ள இருக்க கூடாது. पेट भर के खाने वाली ये आदत का अधर्म तुम्हारे अंदर नहीं होना है. பொருளாசை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது. धन लोभी एक मनुष्य के अंदर नहीं होना है. பொருளாசை இருக்க கூடாது. धन लोभी नहीं होना है. பொருள் அவசியம், धन होना जरूर है, ஆனா பொருள் ஆசை என்பது நமக்கு இருக்க கூடாது. लेकिन लोभी नहीं होना है. அநேக ஆட்களுடைய வீடுகள்ல போனால் कई लोगों के घर के अंदर பெரும்பாலும் ஒரு ரூமுக்கு இடையில ஒரு செவுரு வைக்கிறாங்க. एक कमरा में ऐसा दीवार होता है. அந்த செவுரு கிச்சனுக்கும் ஹாலுக்கு இடையில மத்தியில வைக்கிறாங்க. वो दीवार किचन और हॉल के बीच में रहता है. அந்த மத்தியில இருக்கிற செவர்ல उन दीवार के ऊपर லைனா அண்டகள் கமுத்தி விட்டுருப்பாங்க. लाइन से अंडा लगा रहेंगे. அண்ட கல்சி எல்லாம் லைனா கமுத்தி போட்டுருப்பாங்க. अंडे कलशी सब रखे रहते हैं. இதெல்லாம் ஏன் இப்படி அடுக்கி விட்டுருக்கு? क्यों ऐसा रखे हैं? அவங்களுக்கு ஒரு ஆசை, उनको एक अच्छा लगता है, அது அப்படியே இருக்கும். वैसे ही रहेगा. தீபாவளி வந்துச்சுன்னா, दीपावली आते समय, கிறிஸ்மஸ் வந்துச்சுன்னா क्रिसमस आते समय எல்லாத்தையும் அள்ளி போட்டு கழுவி திரும்ப கமுத்துவாங்க. सब निकालेंगे, धोएंगे, फिर सजाएंगे. பொருள் அவசியம், धन जरूरी है, பொருள் ஆசை அவசியம் இல்ல. धन लोभी अवश्य नहीं. தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இன்னது தேவை என்பதை நம்முடைய பரமபிதா அறிந்திருக்கிறார். हमारे लिए क्या जरूरत है हमारा स्वर्गीय पिता जानते हैं. அஞ்ஞானிகள் இவைகள் எல்லாம் நாடி தேடி திரிகிறார்கள். अन्य लोग ही इन सारों चीजों के पीछे दौड़ते हैं. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். आपके जीवन में क्या जरूरत है आपके स्वर्गीय पिता जानते हैं. ஆனபடினால நாளைய தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். इसलिए कल की चिंता मत करो, நாளைய தினத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். क्योंकि कल का बात प्रभु ने देख लिया है. நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में எந்த மட்டும் இருதயத்துக்குள்ளே கௌரவம் இருக்குமோ, जब तक हमारे हृदय में गर्व घमंड होगा, எந்த மட்டும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்று அழைக்கிறோமோ, जब तक हम सोचेंगे कि जहाँ भोजन है वही स्वर्ग है, எந்த மட்டும் பொருட்கள் மீது ஆசை வைத்து பேராசை உள்ளவர்களாய் வாழுகிறோமோ, जब तक धनों को देकर धन की लोभी बनकर जिएंगे, அந்த மட்டும் நீங்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலே, तब तक यदि तुम पुकारे हे प्रभु கர்த்தர் மௌனமாய் இருப்பாரே அல்லாமல் प्रभु शांति रहेगा. தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. आप प्रभु के हाथों से चमत्कार को नहीं देख पाओगे. இந்த அக்கிரமங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகற்றுங்கள். इन अधर्मों को दूर कीजिए. கர்த்தர் கேட்கிறார், प्रभु पूछता है, எந்த மட்டும் உன் அக்கிரம நினைவுகளினால் உன் இருதயத்தை நிரப்பி இருப்பாய்? तू कब तक तेरे हृदय में अधर्म बातों को रखा रहेगा? எந்த மட்டும் கர்த்தர் வெறுக்கிற காரியத்தினால் உன் இருதயத்தை நிரப்பி कब இருப்பாய்? तक तू अपने हृदय में प्रभु घृणित बातों को तू रखेगा? ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் தப்பவே முடியாது. प्रभु के बच्चे हम बच नहीं पाएंगे. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு हम उद्धार पाने के लिए உன் அக்கிரமங்கள் நீ கழுவப்படு என்று சொல்லுகிறார். प्रभु कहता है तू अधर्म से धो ले. ரட்சிக்கப்படுகிற மனுஷன் तू उद्धार पाना है तो தன் அக்கிரமங்கள் நீங்க கழுவப்பட வேண்டும். अधर्म से धोकर शुद्ध होना है. ரட்சிக்கப்படுகிற நீ மனுஷன் यदि तू उद्धार पाना है தன்னுடைய பொல்லாப்பு நீங்க சுத்திகரிக்கப்பட வேண்டும். अपने बुराई को धोकर शुद्ध होना है. இந்த அக்கிரமங்களும் பொல்லாப்பு எந்த மனுஷனை விட்டு விலகுகிறதோ, जिसके जीवन से अधर्म और बुराई दूर होती है, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் தருகிற நன்மை தடைபடாமல் கிடைக்கிறது. उन्हीं के जीवन में प्रभु का आशीर्वाद को रुकाया बिना प्राप्त ஒரு होता है. மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமங்களும் பாவங்களும் एक मनुष्य के जीवन के अधर्म और पाप தேவனிடத்தில் வருகிற நன்மையை தடுக்கிறது. प्रभु की ओर से मिलने वाली भलाई को रोक देती है. ஆனபடியால் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அக்கிரமங்களையும் பொல்லாங்குகளையும் நீங்கள் விட்டு விலகுங்கள். इसलिए आपके अंदर के अधर्म और पापों को दूर कीजिए. மாத்திரமல்ல, इतना ही नहीं, நாம் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं யோபுவின் புஸ்தகம் अय्यूब के पुस्तक யோபுவின் புஸ்தகம் அந்த 19வது அதிகாரம் 19वां अध्याय யோபு 19வது அதிகாரம் அந்த 2வது வசனத்தை வாசிங்க. 19 का दूसरा वचन पढ़ो. நீங்கள் எந்த மட்டும் என் ஆத்துமாவை வருத்தப்படுத்தி வார்த்தையினால் என்னை நொறுக்குவீர்கள்? நீங்கள் எந்த மட்டும் என்னை வருத்தப்படுத்தி तुम कब तक मेरे प्राण को दुख देते रहोगे உங்கள் வார்த்தைகளினால் என்னை और வருத்தப்படுத்துவீர்கள்? बातों से मुझे चूर चूर करोगे? எந்த மட்டும் நீங்கள் என்னை வருத்தப்படுத்துவீர்கள்? कब तक मुझे दुख देते रहोगे? நீங்க கேட்கலாம், आप पूछते हो எந்த மட்டும் கர்த்தர் எனக்கு மௌனமாய் இருப்பார்? कब तक प्रभु आप चुप रहोगे எந்த மட்டும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும்? और मैं कितना आपको पुकारूं? கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है எந்த மட்டும் நீ உன் வாயின் வார்த்தைகளினால் என்னை तू வருத்தப்படுத்துகிறாயோ, कब तक तेरे बातों से मुझे चूर चूर करेगा? அந்த மட்டும் பரத்திலிருந்து வருகிற நன்மை உனக்கு தடைபடு. तब तक मैं अपनी भलाई को रोकूंगा. அதனால வருத்தப்படுத்துகிற வார்த்தை உன்னை விட்டு விலக்கு. इसलिए बुरी बातों को मुंह से निकाल दे. மற்றவர்களை வருத்தப்படுத்தக்கூடிய வார்த்தை உன் வாயிலிருந்து வர வேண்டாம். दूसरों को ठेस पहुंचाने वाले
शब्द तेरे ओठों से ना निकले। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை குறித்து நாம் கவனமாய் இருக்க हमारे வேண்டும். मुंह से निकलने वाले शब्दों पर ध्यान देना है। அப்படி நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாய் இருக்கும்போது अगर ऐसे हम ध्यान देकर रहेंगे ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள तब முடியும். प्रभु का आशीर्वाद को हम देख पाएंगे। அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु कहते हैं என் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி என் ஜனங்கள் கையில கொடுத்து मेरे पवित्र शास्त्र को लिखकर अपने लोगों के हाथ पे दिया। அந்த வேதத்தின் மகத்துவங்களை அவர்கள் கையில கொடுத்து इन वचनों को देखकर भी அவர்கள் அந்த வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாய் நினைத்தார்கள். इन वचनों को उन्होंने घृणा कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஒவ்வொருடைய கையிலையும் 2-3 வேதம் வைத்திருக்கிறோம். आज सबके हाथ में 1-2 बाइबल है। எல்லா குறைந்தது எல்லாருடைய கையில 2 பைபிள் இருக்குது. सबके हाथ में 2 बाइबल तो है ही। ஆனா கர்த்தருடைய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நாம் வாசிக்கிறோம்? लेकिन इन वचनों को हम कितना पढ़ते हैं? தேவனுடைய பிள்ளைகள் अनेகர் வேதத்தை காசு கொடுத்து வாங்க மனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். कई लोग पैसे देकर बाइबल खरीदना भी नहीं चाहते हैं। எவ்வளவோ செலவழிக்கிறார்கள். कितना खर्चा हम करते हैं, ஆனா ஒரு வேத புத்தகத்தை வாங்க மனம் இல்லை. लेकिन एक पवित्र शास्त्र नहीं खरीदते। அது வேத புத்தகம் காசு கொடுத்து வாங்கணும். और पवित्र शास्त्र पैसे देकर ही खरीदना है, வேத புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கினால் ஆசீர்வாதம். क्योंकि उसे हम खरीदेंगे तो हमारे आशीर्वाद है। இன்னைக்கு சிலருடைய கையில் இருக்க வேத புத்தகத்தை பார்த்தா आज किसी लोगों के हाथ के पवित्र शास्त्र हम देखते तो 3 துண்டா பிஞ்சு போயிருக்கு. 3 भाग है। முதல்ல உள்ள அட்டை இருக்காது. पहले का फुट्टा नहीं அந்த रहेगा, முதல்ல உள்ள அகராதி கிடையாது. इंडेक्स भी नहीं रहेगा, ஆதியாகமத்துல 2 அதிகாரம் கிடையாது. उत्पत्ति का 2 चैप्टर गायब, பின்னாடி உள்ள அட்டையே கிடையாது. पीछे का फुट्टा गायब, வெளிப்படுத்தல 20-21 அதிகாரம் கிடையாது. प्रकाशित वाक्य का लास्ट चैप्टर गायब। இப்படிப்பட்ட பைபிளை தூக்கிட்டு வர்றாங்க. ऐसा बाइबल हम उठाते हैं। கர்த்தர் பார்க்கிறார். प्रभु देख रहा है। நீ வேதத்தை கனம் பண்ணினால் अगर तुम शास्त्र को आदर करोगे, கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார். प्रभु तेरा आदर करेगा। நீ வேதத்தை நேசித்தால் प्रभु शास्त्र से प्रेम करोगे, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். प्रभु तुझे आशीष करेगा। நீ வேதத்தை தூக்கி சுமந்தால் शास्त्र को उठाओगे, கர்த்தர் உன்னை தூக்கி சுமப்பார். प्रभु तुझे उठाकर चलेगा। இந்த ஜனங்கள் வேதத்தின் காரியங்களை அந்நிய காரியமாய் நினைத்தார்கள். इन लोगों ने मेरे शास्त्र को ठुकरा दिया है, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தார்கள். प्रभु के शब्दों को ठुकरा दिया है। நீ எந்த மட்டும் உன் வார்த்தைகளினால் என்னை வருத்தப்படுத்திக் கொண்டிருப்பாய்? और कब तक तेरे बातों से मुझे चूर चूर करेगा? அவருடைய பிள்ளைகள் வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாய் இருக்கணும். प्रभु के बच्चे हमारे मुंह के शब्दों पर ध्यान दे। நம்முடைய வாயின் வார்த்தைகள் மற்றவர்களை வருத்தப்படுத்த கூடாது. हमारे शब्दों से किसी को ठेस नहीं पहुंचना है। இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தார்கள். जब इस्राएल लोग मिस्र में दासित्व में थे, அடிமைப்பட்டிருந்த ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கி கானானுக்கு நேராய் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். दासित्व में पड़े उन लोगों को प्रभु ने छुड़ाकर कनान की ओर ले गया। எல்லா நன்மையாய் இருக்கும்போது सब भलाई था। மோசேக்கு பின்னாடி ஜனங்கள் சந்தோஷமாய் கடந்து போனவர்கள் मूसा के पीछे आनंद के साथ चले हुए लोग, வாழ்க்கையிலே கஷ்டங்கள் வரும்போது जब उनके जीवन में तकलीफ आई, அவர்கள் பழைய வாழ்க்கையை நினைத்து பார்க்கிறார்கள். उन्होंने अपनी पुरानी जिंदगी को देखा। எகிப்திலே நாங்கள் வெள்ளைப்பூடு சாப்பிட்டோம். मिस्र में हमने लहसुन खाया, எகிப்திலே நாங்கள் வெங்காயம் சாப்பிட்டோம். वहाँ हमने कांदा खाया। இன்றைக்கு அவைகள் ஒன்றும் எங்களுக்கு இல்ல. यहाँ तो कुछ भी नहीं मिल रहा है। இந்த வனாந்தரத்திலே நாங்கள் சாகும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்து क्या यहाँ मरवाने के लिए आप हमें ले आए? கேக்குறாங்க. ऐसे उन्होंने सवाल उठाया। எகிப்திலே எங்களுக்கு கல்லறை பூமி இல்லை என்றா எங்களை இந்த வனாந்தரத்துல கொண்டு வந்தி? क्या मिस्र में खबर की कम थी कि आप यहाँ पर ले आए? எல்லாம் நல்லா இருக்கும்போது சந்தோஷமா இருப்பார்கள். सब अच्छा रहेंगे, आनंद रहेंगे। ஏதாவது ஒரு விதத்துல குறைவுபடும் போது किसी बात में कमी होते समय அவருடைய வார்த்தைகள் துக்கப்படுத்தபடியான வார்த்தைகள் ஊழியர்களுக்கு விரோதமா பேசுகிறார்கள். हमारे शब्दों को उल्टा हम सेवकों के विरुद्ध उठाते हैं। மோசேக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். मूसा के विरुद्ध कुड़कुड़ाए। எங்களை இந்த வனாந்தரத்தில் சாகமா கொண்டு வந்தி? क्या जंगल में मार डालने ले आया? தேவனுடைய பிள்ளைகள் மோசே கர்த்தருடைய சமூகத்துல போய் முகங்குப்புற விழுகிறார். मूसा प्रभु के चरण में जाकर गिर पड़ा। கர்த்தர் சொன்னா, प्रभु ने कहा, ஜனங்கள் முறுமுறுக்கிற முறுமுறுப்பு உனக்கு விரோதமாய் அல்ல, ये लोग तेरे विरुद्ध नहीं कुड़कुड़ा रहे, அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். बल्कि वो मेरे विरुद्ध कुड़कुड़ा रहे हैं। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாயின் வார்த்தைகள் மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்த கூடாது. प्रभु के बच्चे हमारे मुंह के शब्द दूसरों को घायल नहीं करना है। நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாய் मुंह இருக்கணும். के शब्दों पर हम ध्यान देंगे। வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்த கூடாது. हमारे शब्द से ठेस नहीं पहुंचना है। நம்முடைய வார்த்தைகள் வாயை விட்டு வெளியே வந்து விட்டால் जब ये मुंह से शब्द निकल जाता है, வார்த்தையை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது. वो शब्द को फिर से हम अंदर नहीं डाल पाएंगे। அந்த வாயின் வார்த்தைகளை பேசுவதற்கு முன்பாக கவனமாய் இருக்கணும். इसलिए बोलने से पहले ध्यान से बात करना है। சில கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில் சொல்லிடுவாங்க. कुछ लोग सवाल उठाने से पहले उत्तर दे देंगे। அப்போ கேட்பதற்கு
முன்னமே பதில் சொல்லுகிறவன் प्रश्न बोलने से पहले ही जवाब देने वाला, அது அவனுக்கு வெக்கமும் அவமானமா இருக்கும்னு சொன்னார். वो उसके लिए लज्जा के कारण बनेगा कहा है। பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள், बात करने में शांत रहो। பேசுவதற்கு பொறுமையாயிருங்கள் யாக்கோபு எழுதுகிறார். याकूब में लिखा है बोलने में धीरज रखो, அதனால் தேவனுடைய பிள்ளைகள் பேசுவதற்கு பொறுமையாயிருக்க வேண்டும். बोलने में धीरज रखो। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, நாங்கள் உம்மை எதனால் வருத்தப்படுத்துகிறோம் என்று நீங்கள் என்னிடத்துல கேள்வி கேட்கிறீர்கள். आप मुझसे प्रश्न उठा रहे हो, कब तक हम तेरी चिंता करेंगे। மல்கியா 2வது அதிகாரம், मलकिया दूसरा अध्याय, மல்கியா 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். दूसरा का 17 वचन। உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஆனாலும் எதனாலே அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறீர்கள். பொல்லாப்பை செய்கிறவன் எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவன் என்றும் அப்படிப்பட்டவர்கள் பேரில் அவர் பிரியமாயிருக்கிறார் என்றும் நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்றும் நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே உங்கள் வார்த்தைகளினாலே என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள். अपनी बातों से तुम मुझे दुखी देते हो, வார்த்தைகளினாலே என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள். तुम्हारे बातों से मुझे दुख पहुंचाते हो। ஆனா நீங்க கேக்குறீங்க, लेकिन तुम पूछते हो நான் என்னத்தினால வருத்தப்படுத்துறேன், हमने किस बात में तुम्हें दुख दिया, நான் என்னத்தினால வருத்தப்படுத்துறேன். तुम्हें किस बात में दुख दिया। ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வாயின் வார்த்தைகளினால் प्रभु வருத்தப்படுத்துகிறீர்கள். कहता है तेरे बातों से मैं दुखी है। தேவ தூதர்கள் உண்ணக்கூடிய மன்னா என்கிற ஆகாரத்தை ஜனங்களுக்கு கொடுத்தார். स्वर्ग के दूत लोग खाने वाले उस मन्ना को प्रभु ने लोगों को खिलाया। தேவ தூதர்களின் அப்பம் என்று அழைக்கப்படுகிற ஆகாரத்தை கர்த்தர் மனுஷர்களுக்கு கொடுத்தார். स्वर्ग दूतों की रोटी कहलाने वाली उस रोटी को लोगों को खिलाया। ஆனா ஜனங்கள் சொல்லுகிறார்கள், लेकिन लोग कहते हैं இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு इस मन्ना को खा खा कर இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது என்று ये சொல்கிறார்கள். मन्ना हमें पसंद ही नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். प्रभु की ओर देखिए, கர்த்தர் தருகிற ஆகாரத்தின் மீது திருப்தியா இருங்கள். प्रभु जो भोजन देते हैं उसे तृप्त से खाओ। இந்த ஆகாரம் எங்களுக்கு வெறுப்பா இருக்கிறது. ये मत बोलो कि ये मैं पसंद नहीं करता। உங்கள் வாயின் வார்த்தைகளினால் கர்த்தரை நீங்கள் आपके வருத்தப்படுத்துகிறீர்கள். मुंह के शब्दों से तुम प्रभु को ठेस पहुंचा रहे हो। நீங்கள் எப்படி வருத்தப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால், कैसे दुख पहुंचा रहे हो, எதினாலே அவரை வருத்தப்படுத்தினோ किससे क्या बात से हमने वो आपको ठेस पहुंचाया। அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, क्या लिखा है, பொல்லாப்பு செய்கிற எவனும் கர்த்தரின் பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறார். जो कोई बुरा करता है वो यहोवा की दृष्टि में अच्छा लगता है, பொல்லாப்பு செய்கிறவன் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். और ऐसे लोगों से प्रसन्न रहता है। நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே? और यह कि न्यायिक परमेश्वर कहाँ है। இப்படி கேள்வி கேட்கிற கேள்வினாலே நீங்கள் கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ऐसे प्रश्नों को उठा कर तुम और प्रभु को दुख कर रहे हो। சொல்றாங்க, बोलते हैं பொல்லாப்பு செய்கிற எவனும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறார். जो बुरा करता है वो यहोवा की दृष्टि उस पर अच्छा है। பொல்லாப்பு செய்கிற எவனும் கர்த்தருக்கு முன்பாக நல்லவனாய் இருக்கிறார். जो बुराई करता है वो यहोवा की दृष्टि उस पर अच्छा है। நம்ம சொல்லுகிறோம், हम ऐसा बोलते हैं இவன்லாம் அக்கிரமகாரன், ये तो बुरा इंसान है, பொல்லாங்கு செய்கிறவன், ये तो दुष्ट है, பொல்லாப்பு செய்கிறவன்லாம் கர்த்தருக்கு முன்பாக நல்லவனா இருக்கிறான். ये सब अच्छा ही जी रहा है। பொல்லாப்பு செய்கிறவன்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்கிறான். बुरा करने वाला इंसान सब अच्छा जी रहा है। ஆனா நியாயம் செய்யறதுக்கு தேவன் இல்ல. न्यायी परमेश्वर कहाँ है। இப்படி சில தங்கள் வாயின் வார்த்தைகளால் சொல்லுகிறார்கள். ऐसे बातों को मुंह से निकालते हैं। பொல்லாங்கு செய்கிறவன் செழித்திருக்கிறான், ये तो बुरा कर रहा है लेकिन अच्छा जी रहा है। துன்மார்க்கமாய் ஜீவிக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக நல்லவனாய் இருக்கிறான். ये तो दुष्टता में चलता है फिर भी अच्छा जी रहा है। மாய்மாலம் பண்ணுகிறவன் கர்த்தருக்கு முன்பாக நல்லா இருக்கிறான். ये तो भरमाता है फिर भी अच्छा जी रहा है। அவன் தான் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் இருக்கிறான். उससे ही प्रभु प्रसन्न है। நியாயம் செய்கிற தேவன் இந்த பூமியிலே இல்ல. क्या न्याय करने वाला परमेश्वर इस पृथ्वी में नहीं। என்று உங்கள் வாயின் வார்த்தைகளினால் கர்த்தரை வேதனைப்படுத்துகிறீர்கள். इन प्रकार के शब्दों से तुम प्रभु को ठेस पहुंचा रहे हो। எந்த மட்டும் உங்கள் வாயின் வார்த்தைகளினால் கர்த்தரை நீங்கள் வேதனைப்படுத்துவீர்களோ, जब तक तुम्हारे बातों से प्रभु को दुख पहुंचाओगे, அந்த மட்டும் நீங்கள் கர்த்தரை நோக்கி எந்த கூப்பிட்டாலும், जब तक तुम पुकारे कितने भी, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற நன்மை தடைபட்டு போகும். तो प्रभु का आशीर्वाद वहीं ही रुका जाएगा। அதனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய முறுமுறுப்பை விட்டு நம் மனம் திரும்ப வேண்டும். इसलिए हमारी कुड़कुड़ाहट से हमें दूर होना है। உங்கள் பொல்லாப்பை விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். हमारी बुराई से दूर होना है। கர்த்தரை வருத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும். प्रभु को दुख बोलने वाले शब्दों से दूर होना है। துன்மார்க்கன் செழித்திருக்கிறான் என்று சொல்கிற வார்த்தை விட்டு மனம் திரும்ப ये வேண்டும். मत कहो वो दुष्ट है वो सुखी है ऐसे बोलकर मत बोलो। துன்மார்க்கன் எவனும் கர்த்தருக்கு முன்பாக நல்லவனாய் இருக்கிறான் என்று சொல்லக்கூடாது.
ऐसे मत बोलो ये दुष्ट है लेकिन प्रभु उससे बहुत प्यार करता है। இந்த அக்கிரமக்காரனுக்கு மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்ல கூடாது. ये अधर्म इंसान के ऊपर प्रभु का आशीर्वाद बहुत है। நியாயம் தீர்க்கிற தேவன் எங்கே என்று கேள்வி கேட்க கூடாது. ऐसे सवाल मत उठाओ, न्याय करने वाला परमेश्वर कहाँ है? இதைத்தான் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. यही वचन संगीता में लिखा है। இதைத்தான் அந்த மனுஷன் சொல்லிட்டு இருந்தா. ये व्यक्ति ने यही कहा। ஆசேர தெரியல எனக்கு, அது சொல்றான். वो कहता है எந்த மட்டும் பொல்லாப்பு செய்கிறவன் செழித்திருப்பான், कब तक बुरा करने वाला हर्षित रहेगा। பிள்ளை ரொம்ப கஷ்டப்படுறான். वो बहुत दुख से कहता है। பிள்ளை எல்லாம் வந்து கேக்குது, बच्चे लोग आके पूछते हैं, அவங்களாம் நல்ல நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, वो सब अच्छे अच्छे वस्त्र पहनते हैं। நீ கத்தாவே கத்தாவேன்னு சொல்லிட்டு வீட்டுல சாப்பிட கூட வழி இல்ல। वो प्रभु प्रभु आप पुकारते हो लेकिन घर पे खाने के लिए भोजन नहीं। பிள்ளைகள் வந்து அப்படி சொல்லுது, बच्चे लोग पूछ रहे हैं। அவருக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. तो दुख के कारण, மன கஷ்டப்படும் போது दुखी से கர்த்தருக்கு உணர்த்துகிறார். प्रभु ने उससे बात किया, கொடிய செல்வந்தனான துன்மார்க்கமான மனுஷன் நீ பார்க்கிறாய், एक बहुत धनवान मनुष्य को तू देखता है। கொடிய துன்மார்க்கமான ஒரு மனுஷன் वो बहुत ही कठोर और दुष्ट इंसान है। தனக்கு ஏற்ற நிலத்திலே वो अपने जमीन पर செழுமையாய் கொழுமையாய் வளர்ந்திருக்கிற பச்சையான மரத்தை போல உன் கண்களுக்கு தெரிவார். हो सकता है कि बहुत हरा भरा और फला हुआ एक पेड़ के समान ஆனாலும் दिखेगा, நீ அவனை பார்த்து கொண்டிரு, लेकिन तू उसे देखते रहे। அவன் ஒரு நொடி பொழுதுல இல்லாமல் போவார். क्षण भर में वो गायब हो जाएगा, அவனுடைய கால்கள் சறுக்கலான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. क्योंकि उसका पैर नीचे गिरने की तरफ खड़ा है। அவன் எந்த நிமிஷம் விழுவான் என்று தெரியாது. वो कब गिरेगा तू नहीं जानता है। உங்களுடைய பார்வைக்கு துன்மார்க்கர்கள் செழித்தது போல இருக்கு, आपके नजरों में दुष्ट बहुत हरा भरा दिख रहा உங்களுடைய है। பார்வையில துன்மார்க்கர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் தெரியும். आपके नजरों में दुष्ट बहुत प्रभु पसंद करते दिखता है। உலகத்துல நியாயம் செய்ய தேவன் இல்லை என்று நீங்கள் आप சொல்லக்கூடாது. कहते होंगे प्रभु किसी का न्याय नहीं करता है, ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், लेकिन एक बात समझ लीजिए, துன்மார்க்கர்கள் செழித்திருப்பார்கள். दुष्ट लोग हरा भरा ही रहेंगे। துன்மார்க்கருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் செழிப்பாய் மற்றவர்களுக்கு தெரியும். दूसरों के नजर में दुष्ट हरा भरा दिखेगा, ஆனால் அவன் எவ்வளவு நிலையற்றவன் என்பதை அவன் அறியாதிருக்கிறான். लेकिन वो ये नहीं जानता कि वो कब गिरेगा। அந்த துன்மார்க்கர்கள் சறுக்கலான இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். इसलिए दुष्ट लोग ऐसे रास्ते में खड़े कि वो अगले पल गिर जाएंगे। எப்பொழுது அவனுடைய வாழ்க்கை விழும் என்பது தெரியாது. वो नहीं जानते उनका जीवन कब पलटेगा। அடுத்த நிமிஷம் அவன் இல்லாமல் போகிறான். अगले पल में वो गायब हो जाएगा। தேவனுடைய பிள்ளைகளையோ, हे प्रभु के बच्चों को, நம்முடைய நடைகள் இடறி போகாதபடிக்கு हमारे चाल चलन सिद्ध होने के लिए கர்த்தர் தம்முடைய கரங்களில் நம்மை ஏந்தி இருக்கிறார். बल्कि परमेश्वर ने हमें हाथों में उठा कर रखा நாம் है, இடறி விழுந்து விடாதபடிக்கு हम कहीं ठोकर न खाए इसलिए நாம் நடக்கிற பாதைகளை கர்த்தர் அகலமாக்கி தருகிறார். हमारे रास्तों को परमेश्वर ने चौड़ा कर रखा है, துன்மார்க்கன் சறுக்கி விழுகிற இடத்தில் நின்று கொண்டிருக்கிறார். बल्कि दुष्ट तो वहां खड़ा है जहां वो गिर जाएगा। தேவனுடைய பிள்ளைகளுடைய கால்களை கர்த்தர் செவ்வையான பாதையில் அகலமான பாதையில் நிலைநிறுத்தி बल्कि வைத்திருக்கிறார். आपके पैरों को परमेश्वर सिद्ध करने के लिए रास्तों को चौड़ा किया है। அதனால தான் பக்தன் சொன்னார், इसलिए भक्त कहता है, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன். धर्मी का नींव जो है वो नित्य है, நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன், धर्मी का नींव अनंत काल है, அது அசையாது. वो कभी हिलेगा नहीं। செழிப்பாய் தோன்றுகிற துன்மார்க்கன் हरा भरा से बढ़कर, கால்கள் சறுக்கலான இடத்தில் நின்று लेकिन கொண்டிருக்கிறது. उसका पैर सही जगह पर नहीं है। அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள் इसलिए प्रभु के चरण में आए हुए आप लोग செழிப்பாய் இருக்கிற துன்மார்க்கனை பார்த்து நீங்கள் வருத்தப்படாதீர்கள். बहुत हरा भरा रहा हुआ दुष्ट को देखकर दुखी मत हो। செழுமையாய் இருக்கிற துன்மார்க்கர்களை பார்த்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நினைக்காதீர்கள். आशीष पाए हुए लोगों को देखकर सोचो मत ये दुष्ट आशीष है, அவர்களுக்கு அஸ்திபாரம் இல்ல, लेकिन उसका नींव नहीं है। அஸ்திபாரமாகிய உபதேசம் இல்ல, नींव यानी उपदेश नहीं है, அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டும் என்கிற வாஞ்சை இல்ல. नींव में बांधने का उसको कोई विचार नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை அவர் மேல் அஸ்திபாரம் போட்டு கட்டி இருக்கிறார். परमेश्वर ने हमें अपने नींव पर बांध के रखा है। கர்த்தர் நம்மை கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாய் வைத்திருக்கிறார். हमें परमेश्वर पे चट्टान पर बांधा हुआ घर के समान रखा நமக்கு है। அஸ்திபார கல்லாய் இயேசு இருக்கிறார். हमारा नींव चट्टान यीशु मसीह இந்த है। அஸ்திபார கல்லாகிய இயேசுவின் மீது इस चट्टान यीशु मसीह पर தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் உறுதியாய் கட்டி வைத்திருக்கிறார். उसे सिद्ध बना कर रखा है। எந்த வெள்ளம் வந்தாலே, कितना ही बाढ़ आए, எந்த புயல் அடித்தாலே, तूफान आए, எவ்வளவு காற்று வீசினாலே, कितना ही हवा की झोंके தேவனுடைய मारे, பிள்ளைகள் வாழ்க்கையில் நீங்கள் சறுக்கி விழவே प्रभु மாட்டீர்கள். के बच्चे तू कभी गिरेगा नहीं, உங்கள் கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். क्योंकि तेरे पैरों को प्रभु ने सिद्ध किया है, உங்கள் நடைகளை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். तेरे चरणों को चालन को प्रभु ने सिद्ध किया
है, ஆனால் துன்மார்க்கர் ஒரு நிமிஷத்தில் அழிந்து போவார்கள். लेकिन दुष्ट एक ही पल में मर जाएगा। அதனால் உங்கள் வாயின் வார்த்தைகளினால் கர்த்தரை நீங்கள் வருத்தப்படுத்தாதீர்கள். इसलिए आपकी मुंह की शब्दों से प्रभु को और दुख मत दो। எந்த மட்டும் உங்கள் வாயின் வார்த்தைகளினால் கர்த்தரை வருத்தப்படுத்திக் கொண்டிருப்பீர்களோ, और कब तक तुम प्रभु को मुंह के बातों से दुख दोगे, அந்த மட்டும் பரத்திலிருந்து வருகிற நன்மை அது தடைப்பட்டு கொண்டிருக்கும். तब तक स्वर्गीय आशीर्वाद तुम्हारे लिए रोका जाएगा। அதனால முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் அக்கிரம கிரியைகளை உங்களை விட்டு விலக்குங்கள். इसलिए सबसे पहले प्रभु के बच्चे अधर्म बातों को दूर कर दो। வருத்தப்படுத்தக்கூடிய வாயின் வார்த்தைகளை விட்டு மனம் திரும்புங்கள். प्रभु को दुख करने वाले बातों से तुम दूर हो जाओ। கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து तब வரும். प्रभु का आशीर्वाद तुम्हारे जीवन में उतर आएगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நேற்று நீங்க வாசிப்பீர்களேயானால் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, யோசுவாவின் புத்தகம் यहोशू की पुस्तक அதனுடைய 18வது அதிகாரம் 18वां अध्याय அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். 3 वचन को हम पढ़ेंगे। ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? யோசுவா ஜனங்களை பார்த்து கேட்கிறார், यहोशू ने लोगों को देखकर कहा, கானானுக்குள்ள பிரவேசிக்க பண்ணி कनान की ओर प्रवेश कर மோசே தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார். मूसा लोगों को अगुवाई किया, ஆனா மோசே கானானுக்குள்ள போகல. लेकिन मूसा कनान के अंदर नहीं गया, கானான் வரைக்கும் வழிநடத்தி கொண்டு வந்தார். कनान तक ले आया। ஆனா கானானுக்குள்ள போய் कनान के अंदर प्रवेश करके அந்த கானானை பங்கிட்டு கொடுக்கிற வேலையை கர்த்தர் யோசுவா மேல வைத்திருந்தார். उस कनान को बंटवारा करने का काम यहोशू को प्रभु ने दिया था। கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழி வைத்திருக்கிறார். प्रभु ने हर एक को एक एक सेवा रखा है। வழிநடத்துகிற ஊழியம் மோசே, अगुवाई करा मूसा ने, அது பங்கிட்டு கொடுக்கிற ஊழியம் யோசுவா கொடுத்திருக்கிறார். बट बांट के देने का काम यहोशू का काम। யோசுவா கானான் தேசத்தை பங்கிட்டு ஜனங்களுக்கு கொடுத்தார். अभी इस कनान देश को बंटवारा किया यहोशू ने। பங்கிட்டு கொடுத்த பிறகு जब बांट के देने के बाद ஜனங்கள் அதை போய் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். लोग उसे जाकर अपनाने के लिए देरी कर रहे थे। யோசுவா ஜனங்களை பார்த்து கேட்கிறார், तब लोगों को देखकर कहा, நீங்கள் இஸ்ரவேல் ஜன புத்திரரில் हे इस्राएलियों, தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. तुम्हारे पूर्वजों ने जो दिया है। யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, यहोशू ने इस्राएलियों से कहा, உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் तुम्हारे पूर्वजों के परमेश्वर यहोवा உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரிக்க जो तुम्हें दिया है अपने अधिकार में, நீங்கள் எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள்? उसे लेने में तुम कब तक ढीला करते रहोगे? நம்முடைய வாழ்க்கையிலே அசதி ஒன்று இருக்குமேயானால் अगर हमारे जीवन में ढीलापन होगा, அந்த அசதி தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும். उस ढीलापन प्रभु का आशीर्वाद को रोक देता है। ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அசதி என்பது இருக்க கூடாது. प्रभु के बच्चे हमारे जीवन में ढीलापन नहीं होना है। அப்ப அசதி என்று ஒன்று இருக்குமேயானால் अगर हम ढीलापन में रहेंगे, பரத்திலிருந்து வருகிற நன்மையை பெற்றுக்கொள்ள தடையா இருக்கு. स्वर्ग से आने वाले आशीर्वाद रोका जाएगा। அசதி, ढीलापन, அந்த அசதி என்பது ढीलापन यानी நிர்விசாரத்தை குறிக்கிறது. लापरवाही कहते हैं। 7 மணிக்கு ஆராதனை, 7 बजे आराधना, எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வர்றீங்க? कितना बजे आराधना में आते हैं? 7 மணிக்கு ஆராதனை. 7 बजे की आराधना। ஆனா எல்லாரும் வர 7:30 8 8:30 சமயத்துக்கு ஆராதனை முடிய போற நேரத்துல கூட வர்றாங்க. 7:30 8 कोई लोग तो खत्म होने के समय आते हैं। கர்த்தர் பார்க்கிறார். प्रभु देखता है। தேவனுடைய காரியத்தில் நீங்கள் காண்பிக்கிற அசதி प्रभु के काम में जो ढीलापन हम दिखाते हो, கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிற நன்மையை தடுத்து நிறுத்துகிறது. प्रभु का आशीर्वाद को रोक देता है। நீங்க உங்களுக்குள்ள கேள்வி கேட்கலாம், आप सवाल उठाते हो, எந்த மட்டும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்? कब और कितना मैं पुकारूं? எந்த மட்டும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும்? और कितना मैं चिल्लाऊं? கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है, எந்த மட்டும் நீ கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அசதியா இருப்பியோ, प्रभु ने दिया हुआ आशीर्वाद को पाने के लिए तू कितना लापरवाही करेगा, அந்த மட்டும் பரத்திலிருந்து வருகிற நன்மை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. उतना देर प्रभु का आशीर्वाद वहीं रुकेगा। அசதியா இருக்கிறவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ढीलापन करने वाले नाश होने के समान है। அந்த ஒரு சகோதரனுக்குள்ளே சகோதரிக்குள்ளே அசதி இருக்குமேயானால், अगर एक बहन या भाई के अंदर ये ढीलापन रहेगा, அவன் அழிம்பனுக்கு சகோதரன், அழிவுக்கு वो नाश का बंधु है என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. शास्त्र में लिखा है। மாத்திரமல்ல, और इतना ही नहीं, தன் வேலையில் அசதியா இருப்பவன், जो अपने कामों को लापरवाही से करता है, வேலையில் அசதியா இருப்பவன், जो अपने कामों पे ढीलापन दिखाता है, அவன் நீசனுக்கு முன்பாக போய் நிற்பார். वो
नीच व्यक्ति के सामने जाकर खड़ा रहेगा, சுறுசுறுப்பு உள்ளவன் கை ஆளுகை செய்யும். बल्कि जो तेजी से काम करता है वही राज्य करेगा, சோம்பர் கையினால் வேலை செய்கிறவன் தரித்திரன் ஆவான். और जो सुस्त सुस्त काम करता है वो दरिद्र होगा. சோம்பேறி, सुस्तपन, அந்த சோம்பேறி என்பது वो सुस्तपन அசதியை குறிக்கிறது. वही ढीलापन होता है. தேசத்தை பங்கிட்டு கொடுத்துட்டாரு, और देश का भाग हो गया, அத போய் சுதந்திரிப்பதற்கு அவ்வளவு சோம்பல். उसको जाकर अपनाने के लिए इतना ढीलापन. அவ எந்த மட்டும் சோம்பல் இருக்கிறதோ तुम कितना और आलसी बनोगे, அந்த மட்டும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்ள முடியாது. तब तक प्रभु का आशीर्वाद वहीं रहेगा. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்பு வேணும். हमारे जीवन में तेज होना है. குணசாலியான ஸ்திரீ குறித்து एक எழுதப்பட்டிருக்கிறது. बुद्धिमान स्त्री के बारे में कहा है. குணசாலியான ஸ்திரீ एक बुद्धिमान स्त्री, அதிகாலமே இருட்டோட எழும்பி இருக்கிறாள். एक गुणवान स्त्री भोर में उठती है. அதிகாலமே இருட்டோட எழும்பி இருக்கிறாள். भोर में उठकर தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? हम कैसे हैं? இன்னைக்கு अनेक சகோதரிமார்கள் आज कई बहन लोग அவர்கள் 10 மணி வரைக்கும் தூங்குகிறார்கள். 10 बजे तक सोते हैं. புருஷன்மார் வேலைக்கு போறது கூட தெரியாது. पति काम पे जाता है ये भी पता नहीं. வேலைக்கு போகும்போது கதவை வெளியே கொண்டு வச்சுட்டு போயிருந்தேன்னு முதல்ல சொல்லிடுறாங்க. पहले ही बोल देते बाहर जाते समय ताला बाहर ही कड़ी लगा के जाओ. பால்காரன் வந்து பால் போட்டு போனா கூட தெரியல. दूध वाला आकर दूध का थैली डालकर जाता है वो भी पता नहीं. 10 மணிக்கு 11 மணிக்கு பெண்கள் எழும்புகிறார்கள். बहन लोग 10 बजे 11 बजे तक सोते हैं. இப்படிப்பட்ட குடும்பம், इस परिवार में இப்படிப்பட்ட சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் ऐसे आलसी लोग के घर पे வாழ்க்கையிலே தரித்திரம் வந்து குடிகொள்கிறது. घर के अंदर दारिद्र आता है. சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் தரித்திரன் ஆவான். क्योंकि जो आलसीपन से काम करता है वो और दारिद्र होगा. சுறுசுறுப்புள்ளவன் கை ஆளுகை செய்யும். बल्कि जो तेज से काम करता है वो राज्य करेगा. கர்த்தர் தந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு சோம்பல் இருக்க கூடாது. परमेश्वर ने दिया हुआ आशीर्वाद को पा लेने में आलसीपन मत दिखाओ. அவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுறுசுறுப்பு உண்டாயிருக்கணும். हम अच्छे चौकस और तेज होना चाहिए. நம் கர்த்தருடைய காரியங்களிலே சுறுசுறுப்பமாய் இருப்போமேயானால் प्रभु के काम में हम तेजी से करेंगे. கர்த்தர் மே ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करेगा. கர்த்தர் மே ஆசீர்வதிப்பார். प्रभु हमें आशीष करेगा. அல்லேலூயா. हालेलुया. ஊருக்கு போறோம், गांव जाते हैं, 7:30 மணிக்கு வண்டினா 5 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பிடுறோம். 7:30 का गाड़ी हो तो 5 बजे निकल जाएंगे. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். बच्चों को स्कूल भेजते हैं. 6 மணிக்கு வேன் வருதுன்னா 5:30 மணிக்கே புறப்பட வச்சிரோம். 6 बजे वैन आ रहा है तो 5:30 बच्चे बच्चा तैयार रहता है. 7 மணிக்கு ஆராதனைன்னு சொன்னா 7 बजे की आराधना बोलने पर 7:30 மணிக்கும் 8 மணிக்கும் வந்தா 7:30 8 बजे तुम आओगे. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அசதி, यही प्रभु कहता है ढीलापन. நிர்விசாரம். यही ढीलापन. அந்த அசதி யாருக்குள்ள இருக்கிறதோ ये ढीलापन जिसके अंदर होगा அந்த அசதியை உங்களை விட்டு நீங்கள் மாற்றி ये போடணும். ढीलापन को दूर कीजिए. கர்த்தர் உங்கள் கையில ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கும் போது, क्योंकि प्रभु ने आपके हाथ में एक आशीर्वाद दिया है. அது கர்த்தர் உங்க கையில ஒரு ஊழியத்தை தந்திருக்கும் போது, प्रभु ने आपके हाथ में एक सेवा दिया है. கர்த்தர் உங்கள் கையில ஒரு பொறுப்பு தந்திருக்கும் போது, प्रभु ने आपके हाथ में एक जिम्मेदारी दिया है. அந்த ஊழியத்தை குறித்து, उस सेवा के प्रति, அந்த பொறுப்பை குறித்து, उस जिम्मेदारी के प्रति, அந்த ஆசீர்வாதத்தை குறித்து उस आशीर्वाद के प्रति உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இல்லாமல் अगर तुम उसके जिम्मेदारी नहीं बनोगे, அசதியாய் நீங்கள் செயல்படுவீர்களானால் लापरवाही के साथ काम करोगे, அந்த அசதி உங்கள் வாழ்க்கையில தரித்திரத்தை ये உண்டாக்கும். लापरवाही तुम्हारे जीवन में दारिद्र लाएगा. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்த ஊழியத்தை, इसलिए प्रभु ने दिया हुआ सेवकाई को, கர்த்தருடைய தந்த சுதந்திரத்தை, प्रभु ने दिया हुआ हक को, கர்த்தருடைய கர்த்தர் தந்த பொறுப்பை प्रभु ने दिया हुआ जिम्मेदारियों को, எவர்கள் உத்தரவாதத்தோடு செயல்படுகிறார்களோ जो कोई जिम्मेदारी के साथ निभाएगा அவர்கள் நீசனுக்கு முன்பாக அல்ல, वो नीच व्यक्तियों के सामने नहीं, அவர்கள் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு நிறுத்தப்படுவார்கள். बल्कि परमेश्वर ने राजाओं के सामने खड़ा करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. யோசேப்பு அப்படித்தான் ராஜாவுக்கு முன்ன போய் நிறுத்தினார். यूसुफ को परमेश्वर ने राजा के सामने खड़ा किया. யோசேப்பு தன் வாழ்க்கையில உண்மை உள்ள ஒரு மனுஷன். क्योंकि यूसुफ प्रभु के सामने एक सच्चा इंसान தன் था. கையில கொடுக்கப்பட்ட பொறுப்புல உத்தரவாதமாய் செயல்பட்டவன். उसके हाथ में जो भी काम देते थे वो सच्चाई से करता था. பார்வோன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் ராஜாவாக்கப்பட்டான். फिरौन राजा के अगले पद में उसे राजा बनाया था. இஷ்டப்பட்டு எந்த காரியத்தை செய்யவில்லை. अपने मनमानी के अनुसार नहीं किया. தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருந்தார். एक ही किया कि परमेश्वर के सामने सच्चाई से रहा. கர்த்தர் கொடுத்த பொறுப்புல உண்மையாய் இருந்தார். प्रभु ने दिया हुआ जिम्मेदारी में सच्चा रहा உத்தரவாதம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். और उत्तरदायित्व के साथ जिया. கர்த்தரை பார்த்தார். प्रभु ने देखा, அவனை ஆசீர்வதித்தார். प्रभु ने उसे आशीष किया. எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாய் உயர்த்தினார். सारे मिस्र देश का उसे राजा बनाया. கர்த்தருடைய ஊழியத்தை
அசதியாய் செய்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். जो प्रभु की सेवकाई को लापरवाही से करते वो श्रापित है. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வீட்டில் செய்யப்படுகிற எல்லா வேலையும் கர்த்தருக்காக செய்கிற ஊழியம். प्रभु के चरण में करने वाले जो भी काम हम प्रभु के लिए कर रहे हैं. தேவனுடைய ஆலயத்தை பெருக்குவது ஊழியம். झाड़ू मारना भी सेवा है. தேவனுடைய ஆலயத்தில் பாய் போடுவது ஊழியம். चटाई बिछाना सेवा है. இந்த ஊழியத்தை ये सेवा को தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமாய் செய்யணும். उत्साह से करो, உத்தரவாதத்தோடு செய்யணும். जिम्मेदारी के साथ करो. மைக் அரேஞ்ச் பண்ணுவது ஒரு ஊழியம். ये माइक अरेंज करना भी सेवा है. அந்த காரியத்தை உண்மையாய் செய்யணும். उससे भी उत्तरदायित्व से करो. அதுல அசதியா இருந்தால், लापरवाही से रहोगे, நிர்விசாரமாய் இருந்தால், ढीलापन दिखाओगे, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எந்த மட்டும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் तुम कितना भी प्रभु की ओर पुकारो, கர்த்தர் கேளாதோர் போல மௌனமாய் இருப்பார். परमेश्वर अनसुना कर देगा. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்புங்கள். इसलिए प्रभु के बच्चे तेरे अधर्म से तू दूर हो जा. உங்கள் நிர்விசாரங்களை விட்டு மனம் திரும்புங்கள். तेरे ढीलापन को दूर कर दे. ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். प्रभु के बच्चों प्रभु के वचनों को ध्यान देना है. வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால் पवित्र शास्त्र में पढ़ते हैं 1 சாமுவேல் 16வது அதிகாரம், पहला शामुएल 16वां अध्याय, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 16वां अध्याय அப்படி முதல் வசனத்தை வாசிங்க. पहला वचन पढ़ो. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, यहोवा ने शमूएल से कहा, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு इस्राएल पर राज्य करने के लिए நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக मैंने जिसे टुकराया शाऊल के बदले நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? तू कब तक चिंता करेगा? சாமுவேலை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், सामुएल को देखकर प्रभु कहता है, நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? तू और कब तक विलाप करता रहेगा? கர்த்தர் வெறுத்து புறக்கணித்து தள்ளின மனுஷனுக்காக जो जिस मनुष्य को प्रभु ने घृणा करके ठुकरा दिया है, நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? कब तक उसके लिए विलाप करेगा? ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். प्रभु हमें देखता है. இந்த சவுல் தேவனால் வெறுத்து புறக்கணிக்க தள்ளப்பட்டார். ये शाऊल परमेश्वर घृणा करके उसे ठुकरा दिया. ஆண்டவர் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने उसे राज्य की अभिषेक दी थी, ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனார். लेकिन वो प्रभु के बात को उल्लंघन कर दिया. ஆசாரியர்கள் பலி செலுத்தக்கூடிய வேலையை जो काम याजक लोग करना था, அவன் சொல்லுகிறார், वो कहता है, நான் ஜெபம் பண்ணாததினாலே. मैंने प्रार्थना नहीं किया इसलिए. சவுல் சாமுவேலிடத்தை சொல்லுகிறார், शाऊल सामुएल से कहता है, நான் ஜெபம் பண்ணாததினாலே, मैंने प्रार्थना नहीं किया इसलिए, அது நான் ஜெபம் பண்ணவில்லை என்று எண்ணி मैं प्रार्थना नहीं किया सोचकर துணிந்து இந்த பலியை செலுத்தினேன். मैं अपने आप में मैंने बलि चढ़ाया. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने हर एक को एक काम दिया है. பலி செலுத்துவது ஆசாரியர்களுக்குள்ள வேலை, बलि चढ़ाना याजकों का काम है. யுத்தம் செய்வது ராஜாக்களுக்குரிய வேலை. युद्ध करना राजाओं का काम है. அப்ப யுத்தத்துக்கு போய் அமலேக்கரை முறியடி என்று சொன்னால், युद्ध में जाकर इन अमलियों को नाश कर कहा गया तो செய்ய வேண்டிய யுத்தத்தை சரியாய் செய்து முடிக்கவில்லை. जो युद्ध उसे करना था उसने वो पूरा नहीं किया. ஆனால் இவன் செய்யக்கூடாத ஒரு காரியம், लेकिन जो नहीं करना था, ஆசாரியர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை जो काम याजक करना था, அவன் துணிந்து போய் செயல்பட்டார். उसने अपने आप में किया. இந்த துணிவு எப்ப வருது? ये चर्बी कब आती ஒரு है? மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாத இருக்கும் போது, जब एक इंसान के अंदर प्रार्थना नहीं होता है, ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில ஜெபம் குறையும் போது, जब उसके जीवन में प्रार्थना की कमी होती है, அந்த வாழ்க்கையில துணிவு உண்டாகுது. तब उसने अपने आप में कर दिया. இந்த துணிவு அவர்களுக்குள்ள உண்டாகிறபடினாலே, जब इसके अंदर ये हो जाता है, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை துணிகரமாய் செய்கிறார்கள். उसने परमेश्वर के काम को बहुत ही गलत तरीके से किया. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் வெறுத்து புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? प्रभु कहता है, जिस इंसान को मैंने ठुकरा दिया तो उसके लिए क्यों विलाप कर रहा है? எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய்? क्यों विलाप कर रहा है? 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தில் இந்த சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். इस पहले शामुएल के 15वां अध्याय में शाऊल का अभिषेक हो रहा है. ஆனா 2 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார்.
दूसरा शामुएल के दूसरा अध्याय में दाऊद का अभिषेक होता है। 1 சாமுவேல் 15வது அதிகாரத்தை சவுல் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். पहले शामुएल के 15वां अध्याय में शाऊल का अभिषेक होता है 2 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் தாவீது அபிஷேகம் பண்ணுகிறார். और दूसरे शामुएल में दाऊद का अभिषेक होता है। இந்த இடைப்பட்ட 17 அதிகாரங்கள் इनके बीच के 17 अध्याय में ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சவுல் புறக்கணிக்கப்பட்டு விட்டார். परमेश्वर ने शाऊल को टुकड़ा दिया, ராஜரீக அபிஷேகம் அவனை விட்டு விலகிச்சு. उसके ऊपर का राज्य के अभिषेक हो बेटा, கர்த்தர் அவனை புறக்கணித்து விட்டார். प्रभु ने उसे टुकड़ा दिया। அப்ப 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துக்கு 15 पहला शामुएल का 15 अध्याय 2 சாமுவேல் 2வது அதிகாரத்துக்கு இடையில दूसरा शामुएल के दूसरा अध्याय के बीच में அந்த 17 அதிகாரங்கள் இடைவெளி வேளையில दूरी में இந்த சவுல் தன்னை ஒரு ராஜாவாக காட்டிக் கொண்டானே அல்லாமல் सिर शाऊल ने दिखाया कि वो एक राजा है, அவன் ராஜா அல்ல, राजा नहीं था। ராஜா புறக்கணிக்கப்பட்டார், उसे प्रभु ने टुकड़ा दिया था, தள்ளப்பட்டார். उसे दूर फेंक दिया, ஆனா தன்னை ஒரு ராஜாவாகவே எண்ணி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். लेकिन वो अपने आप में राजा का काम कर रहा था। தேவனுடைய பிள்ளைகள் கத்த சொல்லுகிறார், प्रभु कहता है நான் வெறுத்து புறக்கணித்து தள்ளின அவனை குறித்து நீ ஏன் துக்கப்பட்டு இருக்கிற? मैंने जिसको टुकड़ा दिया तो उसके बारे में क्यों चिंता कर रहे हो, எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய்? और कितना विलाप करोगे। நீ எழுந்து புறப்பட்டு போய் ஈசாயின் குமாரனாகிய தாவீதை அபிஷேகம் பண்ணு. तो उठ जाकर ईशाई के पुत्र को अभिषेक कर। ஆண்டவருடைய பிள்ளைகள், प्रभु के बच्चे கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள், जो प्रभु के बात को उल्लंघन करते हैं, ஜெபம் பண்ணாதவர்கள், प्रार्थना नहीं करते, கர்த்தருடைய காரியத்திலே துணிகரம் கொண்டு செயல்படுகிறவர்கள், परमेश्वर के नजरों में बुरे काम करते, கர்த்தரால் புறக்கணிக்கப்பட்டவர்கள், उन लोगों को प्रभु ने टुकड़ा दिया है। இவர்களை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருக்க கூடாது. इनके बारे में सोच सोच कर विलाप नहीं करना है। கர்த்தர் சொல்லுகிறார், प्रभु कहता है நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய்? कब तक तू विलाप करेगा। அவனுடைய ஸ்தானத்திலே இன்னொரு மனுஷனை ராஜாவாக நியமிக்கிறேன். उसके स्थान पर किसी और को तू अभिषेक कर। ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆட்களை குறித்து கவலைப்படக்கூடாது. ऐसे लोगों के बारे में चिंता नहीं करना है। ஒரு நேரம் ஆலோசனை சொல்லணும், एक बार सलाह देंगे, கேட்கலையா नहीं सुनते, 2 பேரை கூட்டிட்டு போய் ஆலோசனை சொல்லணும், 2 जन को लेकर सलाह देना है, அதுக்கும் கேட்கலையா वो भी नहीं सुनते, சபையில உள்ள 4 விசுவாசிகளை கூட்டி கொண்டு போகணும், 4 लोग विश्वासियों को लेकर जाना है, அதுக்கும் கேட்கலையா? वो भी नहीं सुनते। ஆண்டவர் சொல்லிட்டாரு, प्रभु कहता है அந்நியானிய போல அவனை விட்டுருன்றாரு. सोच ले वो बाहर के लोग हैं, அந்நியானிய போல விட்டுரு, वो बाहर के हैं, அந்நியனை போல விட்டுரு. वो बाहर है, अनजान है। தேவனே புறக்கணித்து தள்ளி விட்டார். जब परमेश्वर ने उसे ठुकरा दिया है, அப்ப தேவனே புறக்கணித்து தள்ளின ஒரு மனுஷன் மீது நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? जब प्रभु ने टुकरा दे तो उसके ऊपर क्यों विलाप कर रहा है। அதனால கர்த்தர் புறக்கணித்து தள்ளின இடம் காலியா இருக்காது. लेकिन जो प्रभु ने टुकड़ा तो दिया, लेकिन वो जगह खाली नहीं रहेगा, அந்த சிங்காசனம் காலியா இல்ல. वो राज्य की शासन खाली नहीं அந்த है। சிங்காசனத்திலே கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி நிறுத்துகிறார். पहले से ही परमेश्वर ने नियुक्त किया हुआ दाऊद को वहां पर खड़ा कर दिया। அதனால தேவனுடைய காரியத்திலே इसलिए प्रभु के कामों में எந்த இடமும் காலியா இருக்காது. कोई भी काम खाली नहीं रहेगा। கர்த்தரால் முன்குறிக்கப்பட்ட வேறொரு மனுஷனை கர்த்தர் அங்க நிறுத்துகிறார். पहले से प्रभु ने जिसे चुना है, प्रभु से वहां अभिषेक करके रख देता ஆனா है। வெளியில அவன் ஒரு ராஜாவை போல காட்டிக் கொள்ளுகிறார். दिखा सकते हम राजा है, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இப்படிதான் மாய்மாலமாய் இருக்கிறது. ऐसे हम भरमा कर घूम रहे हैं। தேவனுடைய பிள்ளை நாம் கவனமாய் இருக்கணும். प्रभु के बच्चे ध्यान रखे, கர்த்தர் தருகிற காரியத்திலே உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும். प्रभु आपके हाथ में जो देता है उसे सच्चाई से रहो। சவுல் ராஜாவுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். शाऊल राजा के मृत्यु के बारे में पढ़ते हैं। அந்த 1 நாளாகமம் 10வது அதிகாரம், पहला इतिहास के 10वां अध्याय, 1 நாளாகமம் 10வது அதிகாரம் 13 14 வசனத்தை வாசியுங்கள். 10वां अध्याय के 13-14 वचन पढ़ो। அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும் அவர் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்துப் போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். வாசிக்கிறோம், हम यहाँ पढ़ते हैं, சவுல் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்து उसने यहोवा के विरुद्ध द्रोह किया, அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரியை தேடி போய் बूती सिद्धि करने वालों को पूछकर सम्मति ली, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினாலே यहोवा के विरुद्ध पाप किया, கர்த்தர் அவனை கொன்றார். परमेश्वर ने उसे मार डाला, கர்த்தர் அவனை கொன்றார். उसके विश्वासघात के कारण मर गया। அவனுடைய மரணத்துக்கு காரணம் என்ன? उसका मृत्यु का कारण क्या है? கர்த்தருக்கு விரோதமாய் செய்த துரோகம். उसने प्रभु के विरुद्ध विश्वासघात किया। சவுலுடைய மரணத்துக்கு காரணம் என்ன? शाऊल का मृत्यु के कारण क्या है? அஞ்சனம் பார்க்கிறவர்கள் தேசத்துல எங்கும் இருக்க கூடாது என்று சொல்லி ஒளித்து கட்டினவன். उसने भूत सिद्धि देने वाले लोग कहीं भी नहीं रहना चाहिए।
அந்த அஞ்சனம் பார்க்கிறவர்கள் भूत सिद्धि लेने करने वाले, குண்டலி ஆமா அவர்கள் வந்து தேசத்துல இருக்க கூடாதுன்னு அழிச்சு போட்டாரு. वैसे लोग देश में नहीं होना करके नाश किया. ஆனா இப்போ अभी அவன் தேவனுக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி वो प्रभु के विरुद्ध विश्वासघात कर कर தான் ஜெபம் பண்ணாததினாலே खुद ने प्रार्थना नहीं किया, தன்னிடத்தில் கர்த்தர் பேசாததினாலே उससे प्रभु ने बात नहीं किया, அஞ்சனம் பார்க்கிற ஆளு குறி சொல்லுகிற மனுஷியை தேடி போனார். बावी बोलने वाली स्त्री को ढूंढ कर गया, அந்த குறி சொல்லுகிற மனுஷியை தேடி போனார். बावी वाली स्त्री को ढूंढ कर गया, கர்த்தர் அவனை கொன்று போட்டார். परमेश्वर उसे मार डाला. ஒரு ராஜாவின் முடிவு இப்படியா இருக்கணும்? क्या एक राजा का अंत ऐसा होना है? ராஜாவின் முடிவு இப்படியா क्या இருக்கணும்? एक राजा का अंत ऐसा होना है? அவன் தேவனா எதை வேண்டாம் என்று வெறுத்தானோ जो नहीं चाहिए सोचा, அந்த காரியத்தை தேடி போறான். उसे ढूंढ कर गया. ஆண்டுடைய பிள்ளைகள் प्रभु के बच्चे கிறிஸ்துவுக்குள் வரும்போது जब हम मसीह में आते हैं, எதெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்தோமோ जो जो नहीं चाहिए करके टुकराया, அதை எல்லாம் திரும்பி போய் தேடுகிறார்கள். अगर हम फिर से उसे ढूंढते हैं, திரும்ப போய் எடுக்கிறார்கள். फिर से उसे उठाते हैं. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து வாசிக்கிறோம். इस्राएल लोगों के बारे में पढ़ते, அவருடைய பிரயாணம் கானானை நோக்கி இருக்கிறது. उनकी यात्रा कनान की ओर है, ஆனா அவருடைய இருதயமோ எகிப்துக்கு நேராய் திரும்பி இருக்கிறது. लेकिन ये हृदय मिस्र की ओर है. தேவனுடைய பிள்ளைகள் பரம கானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். हम इस कनान की ओर यात्रा कर रहे हैं, ஆனால் இருதயமோ உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறது. लेकिन ये हृदय इस संसार में पड़ा है. இந்த ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் ये राजा के अभिषेक पाया हुआ शाऊल குறி சொல்லுகிறவர்களை பூமியை விட்டு அகற்றி போட்டான். बावी कहने वाले लोग नहीं होना करके नाश किया था. அந்த குறி சொல்லுகிறவர்கள் பூமியில இருக்க கூடாது என்று தேசத்தை விட்டு அகற்றி போட்டான். बावी लोग देश में नहीं होना करके नाश किया था. எந்த காரியத்தை வெறுத்து ஒதுக்கினானோ जो बात उसने घृणा किया था, அதே காரியத்தை திரும்ப தேடி போனார். वही गलत काम ढूंढ के जा रहा है. இது நிமித்தமாய் சவுல் மரித்து போனார். इसी के कारण शाऊल मर गया. தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள், प्रभु के चरण में आए प्रभु के बच्चे, எந்த காரியத்தை கர்த்தருக்கென்று நீங்கள் விட்டீர்களோ, जो जो बात तुमने परमेश्वर के लिए छोड़ दिया था, எந்த ஒரு காரியத்தை கர்த்தருக்கென்று நீங்கள் வெறுத்தீர்களோ, जो जो बातों को तुमने प्रभु के लिए घृणा किया था, அதை திரும்பவும் செய்யும்படியாய் अगर तुम उसे फिर से करने के लिए, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் செய்வீர்களானால், अगर तुम परमेश्वर के विरुद्ध विश्वासघात कर रहे हो, கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை விட்டு விலகி போகும். प्रभु का अभिषेक तुमसे दूर हो जाएगा. உங்கள் ஆத்துமாவில் ஒரு மரணம் சம்பவிக்கும். तेरे प्राण में मृत्यु होएगा. நீங்கள் உயிரோடு இருந்தாலும் ஆத்துமாவில் செத்தவர்களாய் இருப்பீர்கள். तुम चाहे शारीरिक जिंदा है लेकिन प्राण मरा है. சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகின போது, जिस प्रकार शाऊल से प्रभु की आत्मा निकल गया, சவுலை கர்த்தர் புறக்கணித்து தள்ளின போதிலும் जब शाऊल को प्रभु ने टुकरा दिया, சவுல் தன்னை ஒரு ராஜாவாக காண்பித்துக் वो கொண்டிருந்தார். उसे दिखावटी कर रहा था कि वो एक राजा है. தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க प्रभु வேண்டும். के बच्चे आज अपने आप को जांचेंगे, இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க अपने வேண்டும். आप को जांच कर देखेंगे. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் கேட்கலாம், हमारे हृदय में पूछो, எந்த மட்டும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட आप வேண்டும்? पूछते होंगे कि मैं कब तक पुकारूं, எது வரைக்கும் நான் கர்த்தரை நோக்கி முறையிட मैं வேண்டும்? कब तक परमेश्वर की ओर चिल्ला चिल्ला कर रहूं? கர்த்தர் மௌனமாய் இருக்கிறாரே. क्यों प्रभु चुप है? நியாயம் செய்கிற தேவன் இந்த பூமியில இல்லையே क्या न्याय करने वाला परमेश्वर पृथ्वी में नहीं? என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருப்பீர்களேயானால், इन प्रकार के प्रश्नों के साथ तुम चिंता कर रहे हो, கர்த்தர் சொல்லுகிறார், लेकिन प्रभु कहता है, எந்த மட்டும் உன் உள்ளத்திலே அக்கிரம சிந்தை நீ வைத்திருப்பாயோ, तू कब तक तेरे हृदय में अधर्म विचारों को रखेगा, அதுவரைக்கும் நான் மௌனமா தான் இருப்பேன். तब तक मैं चुप रहूंगा. எந்த மட்டும் உன் வாயின் வார்த்தைகளினால் மற்றவர்களை வருத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறாயோ, जब तक तेरे बातों से दूसरों को दुख पहुंचाएगा, அதுவரைக்கும் நான் மௌனமா தான் तब இருப்பேன். तक मैं चुप ही रहूंगा. எந்த மட்டும் உன் தேவன் உனக்கு தந்த காரியத்தில் நீ அசதியா இருக்கிறாயோ, जब तक प्रभु ने दिया हुआ कामों में लापरवाही दिखाएगा, அந்த மட்டும் நான் மௌனமா தான் இருப்பேன். तब तक मैं चुप ही रहूंगा. எதுவரைக்கும் தேவனுடைய காரியத்தில் நீ துணிகரத்தை செலுத்துகிறாயோ, तब तू परमेश्वर के काम में अपने मनमानी करेगा, அதுவரையிலும் மௌனமா தான் இருப்பேன். तब तक मैं चुप ही रहूंगा. எந்த மட்டும் கர்த்தருக்காக நீ வெறுத்த காரியத்தை நீ மீண்டும் திரும்பி தேடி போவாயோ, जो कामों को तूने मेरे लिए छोड़ दिया तो अभी फिर से उसे ढूंढ कर जा रहा है, அது மட்டும் கர்த்தர் பேச மாட்டார். तब तक मैं बात नहीं करूंगा. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமுத்திர முழங்கால் हम படிடும். सब घुटने में आएंगे, கர்த்தருடைய சமுத்திர முழங்கால் सब படிடும். घुटने में आएंगे. ஆண்டவரிடத்துல கேள்வி கேட்கிறவர்களாக அல்ல, हम प्रभु को सवाल उठाने वाले नहीं, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவர்களாக இருக்க बल्कि வேண்டும். प्रभु के बातों को मानने वाले बनना
करना है। ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து आज கேட்கிறார், प्रभु आपको देखकर कहता है, எந்த மட்டும் நீ இருதயத்தில் அக்கிரம நினைவுகள் இருக்கு, तू कब तक तेरे हृदय में अधर्म विचारों को रखेगा? அந்த அக்கிரம நினைவுகளை விட்டு நீ மனம் திரும்பி उन अधर्म बातों से तू दूर हो जा। எதுவரைக்கும் உன் வாயின் வார்த்தைகளினால் நீ மற்றவர்களை துக்கப்படுத்தி तू கொண்டிருப்பாய், कब तक तेरे मुंह के बोली से दूसरों को दुख पहुंचाएगा? வருத்தப்படுத்துகிற உன் வாயின் வார்த்தை விட்டு நீ மனம் திரும்பி दुखी भरे बातों से तू दूर हो जा। எதுவரைக்கும் தேவனுடைய காரியத்தில் நீ அசதியாய் कब இருப்பாய், तक तू प्रभु के कामों में लापरवाही दिखाएगा? கர்த்தருக்காய் செய்கிற ஊழியம், கர்த்தருக்காய் கிரியை செய்கிற நற்கிரியைகள், இவைகள்ல நீ எந்த மட்டும் அசதியாய் இருப்பாய், परमेश्वर के लिए जो भी तू करता है उसमें तू कब तक ढीलापन दिखाएगा? இந்த अசதியை விட்டு நீ மனம் திரும்பி इस ढीलेपन से तू मन फिरा। எந்த எந்த ஒரு காரியத்துக்காக தேவன் புறக்கணித்து தள்ளின காரியத்துக்காக நீ துக்கப்பட்டு கொண்டிருப்பாய், जो परमेश्वर ने घृणा कर दिया उस पर तू क्यों विलाप कर रहा है? அதை விட்டு மனம் திரும்பி उससे मन फिरा। இப்படிப்பட்டதான மனம் திரும்புதல் உங்களுக்குள்ளே உண்மையாய் உண்டாயிருக்குமேயானால் ऐसे सच्चे मन फिराओ के साथ तुम रहोगे तो பரத்திலிருந்து வருகிற நன்மை நீங்கள் பெற்று அனுபவிக்க முடியும்। तुम्हारे लिए रखा हुआ आशीर्वाद को तुम देख पाओगे। எல்லாரும் வாய் திறந்து हम ஜெபிங்க, सब प्रार्थना करेंगे। ஆண்டவரே என் வாழ்க்கையிலுக்கு குற்றங்களை மன்னி, हे प्रभु मेरे पापों को क्षमा कर। உமக்கு விரோதமாக நான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன், आपके विरोध में कई सवालों को उठाता हूँ। எதுவரைக்கும் கர்த்தர் மௌனமாய் कब இருப்பார், तक आप चुप रहोगे? எதுவரைக்கும் கர்த்தர் எனக்கு நியாயம் செய்யாமல் कब இருப்பார் तक परमेश्वर मेरा न्याय नहीं करेगा? என்று சொல்லி நான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறேன்। ऐसे मैं सवाल उठा रहा हूँ। ஆண்டவரே இன்றைய தினத்தில் நீ என்னோடு கூட பேசின வார்த்தையின்படி प्रभु आज आप मुझसे बात की इन शब्दों से இதுவரையிலும் என் வாழ்க்கையில குடிகொண்டிருந்த அக்கிரம சிந்தைகளை விட்டு மனம் திரும்பு, अब तक मेरे हृदय में पाया हुआ अधर्म से मैं मन फिरा रहा हूँ। ஆண்டவரே எனக்கு கிருபை தாரு, प्रभु मेरे अनुग्रह என் कर। அக்கிரமத்தை விட்டு நான் மனம் திரும்ப எனக்கு கிருபை தாரு, अधर्मों से मन फिराने के लिए अनुग्रह कर। மற்றவர்களை வருத்தப்படுத்துகிற என் வாயின் வார்த்தைகளை விட்டு மனம் திரும்ப எனக்கு கிருபை தாரு, दूसरों को ठेस पहुंचाने वाली बातों से मन फिराने के लिए अनुग्रह कर। உம்முடைய காரியத்திலே இதுவரைக்கும் நான் அசதியாய் செயல்பட்ட காரியங்களில் இருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாரு, तेरे कामों में जो भी लापरवाही मैंने दिखाया उसमें से मन फिराने अनुग्रह कर। தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்துக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்காதபடிக்கு परमेश्वर ने जो घृणा किया उसमें दुखी न होते हुए, ஆண்டவரே நான் விட்டு வந்த காரியங்களை திரும்பி பார்க்காதபடிக்கு प्रभु मैंने जो आपके लिए छोड़ दिया उसे फिर से पलट कर न देखते हुए உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரு, आपकी इच्छा को पूरी करने में मेरी अनुग्रह कर। உம்முடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற எனக்கு கிருபை தாரு, आपकी इच्छा को मैं पूरी कर पाऊं। கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க வாய் திறந்து प्रभु ஜெபிங்க, के सामने हम बोलेंगे, கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார், प्रभु आपको अनुग्रह देगा, உங்கள் அக்கிரமங்களை கர்த்தர் மன்னிப்பார், आपके अधर्मों को क्षमा करेगा, மற்றவர்களை வருத்தப்படுத்துகிற உங்கள் வாயின் வார்த்தைகளை கர்த்தர் மன்னிப்பார், ठेस पहुंचाए हुए पापों को प्रभु क्षमा करेगा, கர்த்தருடைய காரியத்திலே ஊழியத்திலே நீங்கள் காண்பித்த அசதிகளை கர்த்தர் மன்னிப்பார், प्रभु के कामों में लापरवाही को उसे क्षमा करेगा, தேவனுக்கு விரோதமாய் பண்ணின துரோகங்களை கர்த்தர் மன்னிப்பார், प्रभु के विरुद्ध किए हुए अधर्मों को क्षमा करेगा, கர்த்தரை மறந்து தூரம் போன வாழ்க்கையை கர்த்தர் மன்னிப்பார், प्रभु को छोड़कर दूर गए हुए जिंदगी को क्षमा करेगा। இவைகள் எல்லாம் பரத்திலிருந்து வருகிற நன்மை நீங்கள் பெற்று அனுபவிக்க கூடாதபடிக்கு தடையா இருக்கிறது, क्योंकि ये सारे बात तुम्हारे जीवन में आशीर्वाद को रोक के रखा है। தடைகள் எல்லாம் கர்த்தர் ये மாற்றுவார், सारे रुकावटों को प्रभु दूर करेगा। எல்லாரும் ஜெபிப்போம், सब प्रार्थना करेंगे, எல்லாம் ஜெபிப்போம், सब प्रार्थना உங்கள் करेंगे, வாயின் வார்த்தைகள் வாயிலிருந்து வெளி வரட்டு, हमारे मुंह खोलकर हम प्रार्थना करेंगे, உங்கள் ஜெபிக்கிற சத்தம் உங்கள் செவிகள்ல விழட்டு, प्रार्थना आपके कानों पर सुनने पाए। வாய் விரிவாய் தரங்க, अपने मुंह को पसार, பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து வெட்கப்படாதீர்கள், बगल वाले को देखकर शर्मिंदा मत हो। நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும் போது அவர்கள் சந்தோஷப்பட तू மாட்டார்கள், आशीष रहते समय कोई खुश नहीं रहेगा, நீங்கள் கஷ்டப்படும் போது சந்தோஷப்படுவார்கள், लेकिन तू दुख उठाते समय सब आनंद रहेंगे। அதனால் மனுஷனை குறித்து வெட்கப்படாதீர்கள், इसलिए मनुष्य को देखकर लज्जा मत हो। நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், यदि तू आशीर्वाद पाना है तो, நன்மை பெற வேண்டுமானால் अगर भलाई पाना है तो தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் ஜெபியுங்க, यहोवा को देखकर पुकार, கர்த்தரை நோக்கி உரத்த சத்தமாய் ஜெபியுங்க, परमेश्वर को देखकर पुकार के प्रार्थना कर। ஆண்டவரே நான் பாவி, हे प्रभु मैं पापी हूँ, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு, इस पापी पर तू दया कर प्रभु, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரு, इस पापी पर दया कर परमेश्वर, என்னை மன்னியே, मुझे क्षमा कर, என்னை மன்னியே, मुझे क्षमा कर। வாய் திறந்து கேளுங்கள், मुंह खोलकर हम पूछेंगे, கர்த்தர் உங்களை பார்க்கிறார், प्रभु आपको देख रहा है। எந்த மட்டும் அக்கிரமத்தில் குடியிருப்பீர்கள், कब तक तेरे अधर्म में बना रहेगा, எந்த மட்டும் வருத்தப்படுத்துகிற வார்த்தையை பேசிக் கொண்டிருப்பீர்கள், कब तक ठेस पहुंचाने वाले बातों को तू बोलेगा, எந்த மட்டும் கர்த்தருடைய காரியத்தில் அசதியை कब காண்பிப்பீர்கள், तक तू लापरवाही दिखाएगा, எந்த மட்டும் கர்த்தர் புறக்கணித்து தள்ளின காரியங்களுக்காக கவலைப்பட்டு कब கொண்டிருப்பீர்கள், तक प्रभु ने घृणा किया हुआ बातों के बारे में चिंता करेगा। கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார், पवित्र आत्मा बात कर रहा है, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார், पवित्र आत्मा बात कर रहा है। எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தியே, कितने
बार पवित्र आत्मा बात करने पर भी தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனமற்று இருந்தாய். तूने परमेश्वर के बात को उल्लंघन किया, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அசதியாய் இருந்தாய். परमेश्वर के प्रतिज्ञा को पाने में तुम लापरवाही தேவனுடைய दिखाए। பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, प्रभु का वचन कहता है அந்த வார்த்தை நிறைவேறு, वो वचन पूरा होगा, அந்த வார்த்தை நிறைவேறு. वचन पूरा होगा। அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு कई बार ठोकर खाने पर भी தன் பிணரியை கடினப்படுத்துகிறவன் जो अपने प्राणों को दृढ़ करता है, அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை நீதிமொழிகள் 29 நாம் வாசிக்கிறோம். नीति वचन 29 में लिखा गया उसका अंत कैसा होगा। நல்ல வாக்குத்தத்தங்களும் நிறைவேறு, अच्छा वचन भी पूरा होता, எச்சரிப்பின் வார்த்தைகளும் நிறைவேறு. चेतावनी वचन भी पूरा होता है। ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உன் வாழ்க்கையிலே உத்தமத்திலே உறுதியாயிருங்கள். इसलिए प्रभु के बच्चे तुम खरापन में खड़े रहो। ஹalleluya. எல்லாம் ஜெபிங்க. Jesus. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி. எல்லா அக்கிரம சிந்தைகள் மாறட்டும், எல்லா அக்கிரம சிந்தைகள் மாறட்டும். ஹalleluya. 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 கர்த்தருடைய பார்வையில் எவைகளெல்லாம் அக்கிரமங்களாய் தோன்றுகிறது அந்த அக்கிரமங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறட்டும் ஐயா. ஹalleluya. 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 மற்றவர்களை வருத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மனுஷர்களை வருத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், தேவனை வருத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறட்டும் ஐயா. ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், மற்றவர்களை சமாதானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாயிலிருந்து புறப்படட்டும் ஆண்டவரே. ஹalleluya. 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 கர்த்தருடைய காரியத்தை காண்பிக்கிற அசதிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் ஐயா. ஹalleluya. 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 வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிற காரியங்கள், கர்த்தருக்காக வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கிற காரியங்கள் மறுபடியும் ஆசை கொடுத்து ஆண்டவரே அந்த பின்வாங்கி போன காரியங்களை மறுபடியும் நாட்டத்தை கொண்டு வராமல் கர்த்தருக்குள்ளாய் முன்வைத்த காலை பின்வைக்காமல் தேவனை நோக்கி ஓட கர்த்தரை கிருபை செய்வீராக. ஹalleluya. 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 ஆவியானவரே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya. ஹalleluya. glory உமக்கு நன்றி. ஹalleluya. 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 ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya. எத்தனை பேர் குறி சொல்லுகிற ஆவி உள்ள மக்களை தேடி போகிறீர்கள்? कितने लोग भावी कहने वालों को ढूंढ कर जाते हो। கர்த்தர் அருவருக்கிற காரியம், परमेश्वर उसे घृणा करता है। குறி சொல்லுகிறவர்களை தேடி ஓடக்கூடாது. भावी कहने वालों को ढूंढ कर नहीं जाना है। சவுல் ஜெபிக்காததுனால குறி சொல்லுகிற ஆவியோட மனுஷியை தேடி போனார். शाऊल प्रार्थना न करने के कारण भावी कहने वाली स्त्री को ढूंढ कर गया। அவருடைய பிள்ளைகள் குறி சொல்லுகிறவர்களை தேடி ஓடுகிறவர்கள் யார்? इसलिए कौन भावी कहने वालों के लिए दौड़ता है? கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा உங்கள் है, கால் நடையை பார்க்கிறார். आपकी पैरों की चाल चलन को देखता है। கர்த்தருக்கு இஷ்டமில்லாத இடத்துல போய் உங்கள் கால்கள் நிற்கிறதை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर को जो प्रिय नहीं है उस जगह पर आपका पैर जाकर खड़ा है, इसे परमेश्वर देख रहा है। தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்புங்க, मन फिराइए, கர்த்தருக்கு மனம் திரும்புங்க. परमेश्वर की ओर मन फिराइए। கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். परमेश्वर जो घृणा करते हैं उसे आप कर रहे हो। எந்த மட்டும் கர்த்தர் வெறுக்கிற காரியத்தில் நீங்கள் ஈடுபடுவீர்கள்? कब तक परमेश्वर जो घृणा करते हैं उसी कामों को करते रहोगे? கர்த்தர் உங்களை பார்க்கிறார். परमेश्वर आपको देख रहा உங்கள் है, அக்கிரம கிரியைகளை பார்க்கிறார். आपकी जीवन को देख रहा கர்த்தர் है। வெறுக்கிற காரியங்களில் நீங்கள் ஈடுபடுவதை கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर जो घृणा करता है उसी कामों में व्यस्त हो, इसे அவருடைய परमेश्वर देख சமூகத்தில் रहा है। காத்திருப்பதை விட்டுவிட்டு परमेश्वर के सम्मुख में बाट जोड़ना छोड़ குறி சொல்லுகிற कर ஆவியுடைய மக்களை தேடி போகிறீர்கள். जो नीचे और भावी कहने वालों को ढूंढ कर जाते हो। தேவனுடைய பிள்ளை, உன் வழி கர்த்தருக்கு பிரியமில்லை. आपका रास्ता परमेश्वर को प्रिय नहीं உன் வழி है। கர்த்தருக்கு பிரியமில்லை. आपकी रास्ता परमेश्वर को प्रिय नहीं है। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता கர்த்தர் है, எச்சரிக்கிறார். यहोवा चेतावनी देता தேவனுடைய है। பிள்ளை, கர்த்தர் உன்னோடு ஒரு முறை ரெண்டு முறை அல்ல, एक बार दो बार नहीं, 3 முறை கர்த்தர் உன்னோடு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். 3 बार तुझसे परमेश्वर ने चेतावनी दिया है। 3வது முறையாய் கர்த்தர் உன்னை உணர்த்தி கொண்டிருக்கிறார். तीसरी बार परमेश्वर तुझसे बातें कर உன்னுடைய रहा வழி है। கர்த்தருக்கு முன்பாக எதிராய் இருக்கிறது. तेरा मार्ग परमेश्वर का विरोध உன் வழி है। கர்த்தருக்கு எதிராய் இருக்கிறது. तेरा मार्ग परमेश्वर के विरोध இன்றைக்கு மனம் है। திரும்புங்க. आज के दिन मन फिराओ, இன்றைக்கு மனம் திரும்புங்க. आज ही मन फिराओ, இல்லாவிட்டால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வரும். नहीं तो परमेश्वर का क्रोध आप पर भड़केगा। கர்த்தருடைய தூதன் உருவிய பட்டயத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே வந்து குறுக்கிடுவார். परमेश्वर का दूत आपके जीवन में कुल्ली हुई तलवार के साथ खड़ा கர்த்தருடைய रहेगा। கிரியை பயங்கரமாய் வெளிப்படும். परमेश्वर की कार्य भयंकर से प्रकट होगा। எச்சரிக்கையாய் இருந்து மனம் திரும்புங்க. चेतावनी के साथ मन फिराइए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष எல்லாரும் करेगा। கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி सब ताली செலுத்துங்கள். बजा
परमेश्वर को ಎಲ್ಲರೂ धन्यवाद ಕರ್ತಕ್ಕೆ ನನ್ನಿ कीजिए। ಹೇಳ್ತೇವೆ सब धन्यवाद कीजिए। ಹಾಲೆಲೂಯಾ 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 ಓ ದೈವ ನಲ್ಲವೇ ஆவியானவரே நீ நல்லவர் 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 ஹalleluya தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வ நீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் நீர் ஆண்டவரே glory உமக்கு நன்றி ஓ ஷலவரவரவ ரிவலரவ ஷலவரவரவ ஓ கமலரவ ஷலவர துரவரவரவ நீ பவக்க மஷம கந்தரி தேக்கதர பௌகர பௌரி கந்தரவதி ஹalleluya 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 மகிமை 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 ஓ தேவ நல்லவர் நல்லவர் जाए परमेश्वर கிருபை आप जो என்றும் घृणा உள்ளது करते उस दान की ओर ना जाए प्रभु கிருபை जी। என்றும் உள்ளது आप ஐயா जो घृणा करते उनमें से कोई भी बातों को ना करे प्रभु जी। धन्यवाद हो धन्यवाद हो धन्यवाद हो धन्यवाद हो धन्यवाद हो परमेश्वर धन्यवाद हो प्रभु जी धन्यवाद हो प्रभु ग्लोरी हालेलुया हालेलुया हालेलुया। सब खड़े हो जाएंगे। ईश्वरों का परमेश्वर है तू, दया और कृपा से भरा हुआ। ईश्वरों का परमेश्वर है तू, दया और कृपा से भरा हुआ। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहार। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहार। ईश्वरों का परमेश्वर है तू, दया और कृपा से भरा हुआ। ईश्वरों का परमेश्वर है तू, दया और कृपा से भरा हुआ। पक्षियों को देता मेरे बिना, पक्षियों को देता मेरी भूल बिना। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहारा। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहारा। ईश्वरों का परमेश्वर तू, दया कृपा से भरा हुआ। ईश्वरों का परमेश्वर तू, दया कृपा से भरा हुआ। टूटे हुए जीता हूँ, टूटे हुए दिल को टूटता जोड़। टूटे हुए दिल को टूटता हूँ, टूटे हुए दिल को टूटता हूँ। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहारा। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहारा। ईश्वर का परमेश्वर तू, दया कृपा से भरा हुआ। ईश्वर का परमेश्वर तू, दया कृपा से भरा हुआ। प्रतिफल देने मुझे आएगा, दुखों को दूर करने ले जाएगा। प्रतिफल देने मुझे आएगा, दुखों को दूर करके ले जाएगा। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहारा। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहारा। ईश्वर का परमेश्वर तू, दया कृपा से भरा हुआ। ईश्वर का परमेश्वर तू, दया कृपा से भरा हुआ। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहारा। इस जहां में कोई ना तुझसा पालनहारा तालनहारा। ईश्वर का परमेश्वर तू, दया कृपा से भरा हुआ। ईश्वर का परमेश्वर तू, दया कृपा
भरा हुआ, पक्षियों को तू देता, मेरी भी सुधील भूले बिना, पक्षियों को तू देता, मेरी भी सुधील भूले बिना। इस जहां में कोई ना तुझसा पालनहारा, तारनहारा, इस जहां में कोई ना तुझसा पालनहारा, तारनहारा। ईश्वरों का परमेश्वर तुम, दया कृपा से भरा हुआ, ईश्वरों का परमेश्वर तुम, दया कृपा से भरा हुआ, ईश्वर का परमेश्वर तुम, दया कृपा से भरा हुआ। हालेलूया ನಮ್ಮೆಲ್ಲರ ಕರ್ತನೇ ಸ್ತೋತ್ರವೇ सब परमेश्वर को స్తోత్రే धन्यवाद స్తోత్రే करेंगे, స్తోత్రే धन्यवाद స్తోత్రే धन्यवाद धन्यवाद। பரலோகத்தின் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து स्वर्गीय परमेश्वर की सन्निधि में आकर கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் தேவனுடைய வசனங்களை தியானிக்கவும் பரிசுத்த ஆவியாரும் நமக்கு தந்த நல்ல தருணத்துக்காக परमेश्वर की स्तुति आराधना करने में और उसके वचन को सुनने में दिया हुआ इस अच्छे मौका और सौभाग्य के लिए ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை परमेश्वर के नाम की महिमा के लिए दान देने वाले हर एक के हाथों की कमाई को கர்த்தர் ஆசீர்வதித்ததை பல மடங்கா திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर आशीष करके उसे अधिक गुना पलटा पलटा कर देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। பிதாமாகிய தேவனை ஸ்தோத்திரம் पिता परमेश्वर को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद மானா धन्यवाद। இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரம் यीशु मसीह को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்தாவியானவரை पवित्र ஸ்தோத்திரம் आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் இந்த हैं। காலை வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए இந்த धन्यवाद। சமூகத்திலே கூடி வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக आपके सम्मुख में आने वाले हर एक बच्चों को आशीष कीजिए। எந்த மட்டும் கர்த்தர் மௌனமாய் இருப்பார் परमेश्वर कब तक चुप रहेगा, எந்த மட்டும் கர்த்தர் கிரியை செய்யாதிருப்பார் कब तक परमेश्वर क्रिया न करेगा। நியாயம் செய்கிற தெய்வம் இந்த பூமியில இல்லையே என்று क्या न्याय करने वाला परमेश्वर इस दुनिया में नहीं है? கேள்விக்குறியோடு உடைய பிள்ளைகள் வந்திருந்தாலே भले ऐसे बड़े प्रश्न चिन्ह के साथ आपके बच्चे आए हो, உடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக் கொள்வதற்கு आपके हाथों से भलाई पाने के लिए பிள்ளைகள் தங்கள் அக்கிரமங்களில் இருந்து மனம் திரும்பி आपके बच्चे अपराधों से मन फिराकर மற்றவர்களை வருத்தப்படுத்தக்கூடிய வாயின் வார்த்தைகளில் இருந்து மனம் திரும்பி दूसरों को दुख दिलाने वाली मुंह की बातों से मन फिराकर கர்த்தருடைய காரியத்தில் காண்பிக்கிற அசதியை விட்டு மனம் திரும்பி परमेश्वर के कामों में आलसीपना जो दिखाते हैं उसी में से मन फिराकर கர்த்தருக்காக வெறுத்து தள்ளின காரியத்தை மறுபடியும் திரும்பி போய் செய்யாமல் परमेश्वर के लिए जो छोड़ दिया था उसे फिर से जाकर न पकड़ते हुए சவுலை போல வாழ்க்கை முடிவடைந்து போகாமல் शाऊल के समान आखिर में अपनी जीवन को समाप्त न करते हुए உம்முடைய ஆசீர்வாதத்தை பரத்தின் நன்மைகளை பெற்று ஜீவிக்க உதவி செய்யும் आपके आशीर्वाद को स्वर्गीय भलाइयों को पाने के लिए सहायता कीजिए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரித்து आपके बच्चों ने दिए हुए सारे दानों को आशीष कीजिए, நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் आपकी शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள்ல हमें नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் उद्धार ஜெபிக்கிறோம் करता பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென் आमीन। என் ஆத்துமாவே हे मेरे मन கர்த்தரை युगों को ஸ்தோத்திரி धन्य- जो कुछ मुझ में उसके पवित्र नाम को धन्य के, हे मेरे मन युगों को धन्य के, उसके किए किसी उपकार को नहीं भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக हमारे सबके संग रहे। ஆமென் आमीन। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார் परमेश्वर आप सबको आशीष करें।